ஓகே. கேக்குதா? ஆரம்பிச்சிடலாமா? கேக்குது ப்ரோ. ஓகே. இன்னைக்கும் பரணி லேட்டு. அதனால நமக்கு எதாவது தெரிஞ்ச அப்டேட்டா சொல்லுவோம். மை டியர் சிஸ்டர் அப்படிங்கிற அருள்நிதி படம். அதுல இருந்து கேரக்டர் இன்டர் ரிவீலிங் த ஃபேமிலி ஆஃப் பச்சை கிருஷ்ணன் அண்ட் நிர்மலா தேவி அப்படிங்கிற கான்செப்ட்ல நாளைக்கு விடுறாங்க. நாளைக்கு சாயங்காலம் 6 மணிக்கு. திரௌபதி 2 பொங்கல் ரிலீஸ். அது வந்து இப்ப ப்ரீ ரிலீஸ் ஈவெண்ட் நடந்துட்டு இருக்கு. இன்னொரு பொங்கல் ரிலீஸ் ஆனா வாவாதியார் அந்த கோர்ட் இஷ்யூ எல்லாமே கிளியர் ஆயிடுச்சு. பணம்லாம் கட்டிட்டாங்க. படம் திட்டமிட்டபடி ரிலீஸ் ஆகுது. 14ஆம் தேதி ரிலீஸ் ஆகுது. நாளை மறுநாள். இன்னைக்கு புக்கிங் எல்லாம் ஓபன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஜீவாவோட தலைவர் தம்பி தலைமையில் அந்த படத்துல இருந்து ட்ரெய்லர் வந்திருக்கு. இப்ப இன்னைக்கு ரிலீஸ் ஆயிருக்கு. ஈவினிங் ரிலீஸ் ஆச்சு. பார்க்கலன்னா பார்த்துட்டு வாங்க. அடுத்தது என்ன இன்னைக்கு பெருசா எதுவும் வந்த மாதிரி தெரியல. அபிஷியல் பாக்ஸ் ஆஃபீஸ் போஸ்ட் வந்துருச்சு இந்த பராசக்தியில இருந்து. 2 நாள் வசூல் 51 கோடி என அறிவிப்பு. அடுத்தது வேற என்ன, ஜனநாயகன் அந்த ஜனநாயகன் கோர்ட் கேஸ் வந்து ஹியரிங் வந்து நாளைக்கு வரும்னு சொன்னாங்க. இப்போ ஈவினிங் அப்டேட் பண்ணி நாளைக்கும் லிஸ்டட் ஆகலையாம். நாளை மறுநாள் கோர்ட்டு சுப்ரீம் கோர்ட் லீவுங்கிறனால அடுத்த ஹியரிங்னு கணக்கு பண்ணா வியாழக்கிழமை தான். அதுல வேற சிபிஎஸ்சி வந்து கேவியட் மனு போட்டிருக்காங்க. அவங்கள கேட்காம தீர்ப்பு தரக்கூடாதுங்கிற கேவியட் மனு போட்டிருக்காங்க. அவங்க கேட்டுதான் தரணும் அப்படின்னா அவங்க வந்து பதில் மனு தாக்கல் செய்யணும். தாக்கல் செய்யற அவகாசம் வரைக்கும் அது நீடிக்கும் அப்படிங்கிறது தான் கொடுமை. அடுத்தது அலங்காரி அப்படிங்கிற செகண்ட் சிங்கிள் ஜாக்கி படத்துல இருந்து வந்திருக்கு. இந்த ஜாக்கி படம் ஜனவரி 15 பொங்கலுக்கு அதுவும் ரிலீஸ் ஆகுது. வேற வேற ஏதாவது அப்டேட் வந்திருக்கா? நீங்க சொல்லுங்க. மிஸ் ஆயிருக்கா அப்டேட் ஏதாவது சொல்லுங்க. ப்ரீமியர் போடுறாங்க ப்ரோ பிஎம்டபிள்யூக்கு நாளைக்கு. அதாவது நாளைக்கு படம் நாளைக்கு தானே ரிலீஸ். அது 4 மணிக்கு இன்னைக்கு பாக்குறேன். புரியல எனக்கு புரியல. நாளைக்கு தானே படமே ரிலீஸ் ப்ரோ. இன்னைக்கு ப்ரீமியர் போடுறானுங்க நைட்டு. இன்னைக்கு ப்ரீமியர் அது யூஎஸ்ல போடுறாங்கன்னா நம்ம அவங்க டைம் நாளைக்கு பிரகாரம் கிடைக்கல. யூஎஸ்ல மட்டும்தான். யூஎஸ்னா இப்ப 4 மணிக்கு அந்த டைம்ல நம்ம கணக்கு எப்பவும் போல அவங்களுக்கு கணக்கு தான். கரெக்ட் தான். ஓகே ஓகே. வேற என்ன? இப்பதான் உள்ள வர்றதுக்கு முன்னாடி தான் அந்த ஜீவா பட ட்ரெய்லர் பார்த்தேன். அந்த ட்ரெய்லர் இப்ப ரீசெண்டா பக்கத்து லாங்குவேஜ்ல வந்து ஒரு பெரிய பிளாக் பஸ்டர் படத்தோட வாடகை ஹெவியா அடிக்குது. அப்படியே இருக்கு அந்த படத்தை அப்படியே பார்த்த மாதிரி. என்ன லாங்குவேஜ் சொல்லுங்க. என்ன படம்னு சொல்லிருங்க. அதுல அந்த ஹீரோ கேரக்டரை மையமா வச்சுதான் எல்லாரும் இதுல ஜீவா கேரக்டர் அப்படிதான் இருக்கு. ஜீவாவை தான் ஹைலைட் பண்ணிட்டே இருக்காங்க. என்ன சொன்னா கரெக்டா தான் இருக்கும். அண்ணா 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 அதே மாதிரி ஏதோ அதுல ஒரு இஷ்யூ இருக்கும். பேய் பிடிச்சிருக்கணும். இதுல ஏதோ கல்யாணத்தை வச்சு இதுலயும் நிறைய கேரக்டர் இருக்கு. அதே மாதிரி இருக்கு. ஓகே வெயிட் பண்ணுவோம். எனக்கு ஆனா ட்ரைலர் நல்லா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் இந்த ட்ரைலருங்கிறத ஃபர்ஸ்ட் டீசர் ஒன்று விட்டுருந்தாங்கல்ல, அது சூப்பரா இருந்துச்சு. தியேட்டர்ல என்ஜாய் பண்ணேன். இது எப்படி இருக்கு அப்படிங்கிறத சரி உங்கள்ட்ட இருந்து ஆரம்பிப்போம். உங்களுக்கு ட்ரைலர் நீங்க சொல்லிட்டீங்க. வேற ஏதாவது ட்ரைலர் பாசிட்டிவா நெகட்டிவா ஏதாவது வேற ஏதாவது இருக்கா? இல்ல நல்லாதான் இருக்கு. பேலிமி அந்த படமும் நல்லா இருக்கும். மலையாள டேரக்டர் தமிழ்ல பண்றாரு போல. சரியான குதிரா இருக்கும் கிளைமேக்ஸ் பார்ப்போம். ஆனா இது வந்து அந்த சூப்பரம் ஷோ மாதிரி இருந்துச்சு ட்ரெய்லர் பாக்குறப்போ. நான் இன்னும் சூப்பரம் ஷோ பார்க்கல. அதனால எனக்கு எப்படின்னு தெரியல. பட் எனக்கு இந்த ட்ரெய்லர் பார்க்கும்போது எல்லாமே வந்து எனக்கு இந்த ஆன்லைன் காமெடி எல்லாமே சீக்வன்ஸ் காமெடியா இருக்குமோன்னு எனக்கு நிறைய தோணுது. அப்படி இருந்துச்சுன்னா எனக்கு படம் பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா சீக்வன்ஸ் காமெடி வச்ச படம் வந்து ரொம்ப நாள் ஆச்சு நம்ம தமிழ்ல. ஓ பார்க்கலாம். சொல்றது என்ன? ஓகே. வேற ஏதாவது அப்டேட் எதுவும் மிஸ் ஆகல இல்ல? சரி. ஆச்சரியப்படத்தக்க விஷயம் என்னங்கிறத அதை பேசுவோம். என்னன்னா மனசங்கர வரப்பிரசாதுக்காரு கரெக்டா? கரெக்ட் தான். அது ஃபுல் பாசிட்டிவ் ரிப்போர்ட் சொல்றாங்க. எல்லாம் ஆச்சரியமா. எனக்கு அந்த நம்ம ட்ரெய்லர் அன்னைக்கு என்ன சொல்றோமோ அது அப்படியே நடந்துச்சு. ட்ரெய்லர்ல எல்லாம் கிழிச்சு அப்படி இப்படின்னாங்க. சுகன் இருக்காரான்னு தெரியல. சுகன் தான் மெயினா அவர் ஒரு ரிவ்யூ எல்லாம் போட்டிருந்தாரு. எனக்கு என்ன சொன்னாங்க, அவர் படம் ட்ரெய்லர் கூட அப்படிதாங்க இருக்கும். ரிப்போர்ட் வரும்போது எல்லாம் தேட்டர்ல கொண்டாடுவாங்கன்னா அதே மாதிரி நிறைய பேர் ஃபுல் பாசிட்டிவ் ரிப்போர்ட் சொல்றாங்க. அதனால நெகட்டிவ் சொல்றவங்களே பாசிட்டிவா சொல்லிருக்காங்க. ஆச்சரியம். நிறைய பேர் தெலுங்குல வெங்கி ரிவ்யூஸ் ஃபர்ஸ்ட் சொல்ல அப்புறம் எப்போ போல செகண்ட் ஹாஃப் அவர் எப்போ போல முடிச்சிட்டாரு அந்த மிக்சடா. ஆனா என்னன்னா ஜெனரல் ஆடியன்ஸ்ல எல்லாமே ஃபுல் பாசிட்டிவா சொல்றாங்க. அதுதான் ஆச்சரியம். அப்ப அப்படி பார்த்தா அனில் ராய்புடி அந்த ஒரு ரெக்கார்டு எப்படி மெயின்டைன் பண்றாரு போல இருக்கு வித்தவுட் ஃபிளாப். எங்கதான் ஷோவே போடாம இருக்கானுங்க. போட்டானுன்னா போய் பார்க்கலாம்னா கரும்பு.
பிரகாஷ் ப்ரோ ஆச்சரியப்படக்கூடிய நியூஸ் சொல்லிட்டீங்க. அதிர்ச்சி ஆகிற நியூஸ். எல்லா இஷ்யூவையும் கிளியர் பண்ணிட்டாராம் ஸ்டுடியோ கிரீன். ஆமா, அதுவும் தான். அதுவே ஆச்சரியம் தான். கிளியர் பண்ணிட்டாங்க. பொங்கலுக்கு படம் ரிலீஸ் ஆகுது. நீ நைட்டே புக்கிங் ஓப்பன் ஆகுது போல இருக்கு. சென்னையில சில இடங்கள்ல ஓப்பன் பண்ணிட்டாங்க. மற்ற ஏரியாக்கள் இன்னைக்கே ஓப்பன் பண்றாங்க போல இருக்கு. சரி, இப்போ அதுல இருந்து எனக்கு ஒரு டவுட். இப்போ இந்த படத்தை அப்படியே கடத்திலே போட்டாங்கன்னா, இவர் கட்டளைனா திரும்ப ஸ்டுடியோ கிரீன்ல அவர் வேற ஏதாவது படம் எடுத்துட்டு வந்தாருன்னா அதுக்கும் தடை போடுவாங்களா இதே கடங்காரங்க வந்து? ஆமா, அதான உலக நியதி. இல்ல பிரகாஷ் ப்ரோ, இப்போ ஆல்ரெடி ஒரு பொருளை தூக்கிட்டு போயிட்டாங்க கடைக்காரன். இப்போ திரும்ப இன்னொரு பொருளையும் தூக்குதான், அது எப்படி அந்த லாஜிக்ல கேட்குறேன். பணம் கொடுக்குற வரைக்கும் எல்லா பொருளையும் தூக்கிட்டு தான் இருப்பாங்க. ஓ அப்படியா? இல்ல அவன் தூக்கிட்டு போலையே ப்ரோ. மாவீரன் அந்த படத்தை அவன் தூக்கிட்டு போலல்ல. அதை கொடுத்தீங்கன்னா கொடுத்துருவான். விடாம வச்சிருக்காங்க. ஆல்ரெடி ஸ்டே ஆர்டர் வாங்கி வச்சிருக்காங்க. ஆமா, அவனுக்கு அந்த படம் தான் ஷூரிட்டி. அவன் வந்து ப்ராப்பர்ட்டியோ பைக்கையோ வச்சு கடன் கொடுக்கல. உங்க படத்தோட நெகட்டிவ் ரைட்ஸ் வச்சு தான் கடன் கொடுத்துருக்கான். அந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி அவன் ரெக்கவர் பண்ணாதான் உண்டு. அதுக்கப்புறம் அவன் ரெக்கவரே பண்ண முடியாது. படம் ரிலீஸ் ஆகிட்டு கொடுக்குறேன்னா வந்து அது ரெக்கவர் ஆகாது. நான் ஒரு சாங் பார்த்தேன் ப்ரோ. இவர் சிரஞ்சீவி ஸ்வாகா அன்னைக்கு மையலகன்னு சொல்லியிருந்தாரு. நான் கவனிக்கவே மாட்டேன். இப்பதான் அந்த சாங்கோட விஷுவல்ஸ் பார்த்தேன். செம்மையா இருந்துச்சு ப்ரோ. செம்மையா இருந்துச்சு. அந்த அவரோட அவருக்கு முதல்ல சொல்லுவாங்களா, சிரஞ்சீவினா செம்மையா டான்ஸ், ராம் சரண் என்றா டான்ஸ் ஆடுறாரு, சிரஞ்சீவி டான்ஸை பார்த்துருக்கீங்களான்னு சொல்லுவீங்களா? அந்த மாதிரி அவரோட பழைய சாங்கோட ரெஃபரன்ஸ் எல்லாமே எடுத்து அது எல்லாத்தையும் வச்சு ஒரு சாங் மாதிரி பண்ணியிருந்தாரு. எனக்கு செம்மையா இருந்துச்சு. அது எல்லா ரவுண்ட் கிட்டையுமே இவர் வந்து ஒவ்வொரு ஸ்டெப்பா போடையில அப்படியே அந்த அந்த இதுவுமே நல்லா இருந்துச்சு. நான் அதுல 2, 3 இது பார்த்துருக்கேன். அவரோட ஃபேமஸ் ஸ்டெப்ஸ். அது அந்த பாட்டுல வந்து ஒரு 1 மினிட் கிளிப்னு நினைக்கிறேன். இன்ஸ்டால பார்த்தேன். சூப்பரா இருந்துச்சு அது. அபிஷியல் வீடியோ இல்லாம தியேட்டர் வீடியோவா? ஆமா ப்ரோ. அபிஷியல் வீடியோ வந்து லிரிக் வீடியோ மாதிரி விட்டுருந்தாங்க. அதுல 2, 3 ஸ்டெப் இருந்துச்சு. அந்த இதுல போடுவார்ல மாவீரன்ல அந்த மகதீரால வந்து பொன்னான கோழி பொண்ணு அந்த சாங்ல வந்து ஆடுவார்ல, அதுல ஒரு ஸ்டெப் இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த ஃபுல் 1 நிமிஷத்துல வந்து அவரோட எல்லா ஸ்டெப்புமே போட்டிருந்தாங்க. நல்லா இருந்துச்சு. யாராச்சும் பக்கத்தாடி ஷோ போச்சுன்னா போய் கண்டிப்பா பாருங்க. மனசங்கர வரப்பிரசாத் காரு உங்களை திருச்சியில ரிலீஸே ஆகலங்க. திருச்சியில ரிலீஸே ஆகல. எங்க திருப்பூர்லயும் ஆகலைங்க. எனக்கு ஷோ டைம் நைட்டு 10 மணிக்கு 3 மணிக்கு தான் கொடுத்துருக்கேன். ரெண்டுமே எனக்கு ஒர்க்கிங் டைம். பார்ப்போம் புதன்கிழமைக்கு மேல ஏதாவது ஷோ மாத்துறாங்களான்னு ராஜா சாபுக்கு இன்னும் தூக்கிட்டு. இன்னும் ராஜா சாபுக்கு 4 ஸ்கிரீன் கொடுத்து வச்சிருக்கேன். இதுக்கு 1 ஸ்கிரீன் கூட கொடுக்கல. எனக்கு அதான் கடுப்பா இருக்கு. யார் இங்க ரிலீஸ் பண்றா? ராஜா சாபு டிஎன் ரிலீஸ். ராஜா சாப் ரஜினி மூவிஸ் மாதிரி. ரஜினி மூவிஸ் கிடையாது. அதனாலதான் ஸ்கிரீன் தூக்காம இருக்காங்களா? எப்படி தமிழ்ல பிலிமிகிராஃப்ட் எல்லாருமே விசுவாசம் விசுவாசம் விசுவாசம். அது எப்படி திரும்ப திரும்ப ஒரே கதையை எப்படி இன்ட்ரெஸ்டிங்கா கொடுக்க முடியும்? மாவீரன் விஸ்வாசம் தான் மாவீரன். பட் உங்களுக்கு அந்த படம் ஒர்க்கு வந்து காமெடி தான். ஏங்க புரியல. முக்காவாசி பேர்த்துக்கு நிறைய கதை வந்து சிம்பிளான ஸ்டோரி தான். ஸ்கிரீன் பிளேவா அந்த காமெடி ஒர்க் அவுட் ஆகிறது மட்டும்தான். நீங்க விஸ்வாசம் தான் சொல்றீங்க. அந்த துளசின்னு ஒரு படம் இருக்கு. அதை பாத்திருக்கீங்களா மாவீரன்? இல்ல கேள்விப்பட்டிருக்கோம். நீங்க அதை பாத்தீங்கன்னாலுமே அதுவும் விஸ்வாசமும் கிட்டத்தட்ட சேம் ஸ்டோரி தான். அதுல வெங்கடேஷ் தான் நடிச்சிருப்பாரு. பட் அந்த படத்தோட ஸ்கிரீன் பிளே வேற, விஸ்வாசத்தோட ஸ்கிரீன் பிளே வேற. டோட்டல் சைலண்ட் ஆயிருச்சு. ஷியாம், நீங்க சொல்லுங்க. எதை பத்தி ப்ரோ? சூரி படத்துல ஏதாச்சும் ஒண்ணு சொல்லுங்கன்னு சொல்லி சொல்லுவாங்க. யாரும் கேட்க மாட்டாங்க. நீங்களா சொல்லுங்கன்னு சொல்லுங்க. அது மாதிரிதான் சைலண்டா இருக்கு. நீங்க ஏதாவது சொல்லுங்க. ட்ரெய்லர் பார்த்தேன். குடும்பஸ்தன் மாதிரி இருந்தது. குடும்பஸ்தன் ஸ்டைல்ல ஒரு காமெடி படம் மாதிரி இருந்தது. நல்லா தான் இருந்தது. பார்ப்போம் அந்த படம் எப்படி இருக்குன்னு. ஃப்ரம் ஷோ குடும்பஸ்தன். வேற அடுத்து மைக் அவர்கிட்ட கொடுங்க. வேற பிரகாஷ் ப்ரோ கேக்குதா? கேக்குது. ஒருத்தர் சூர்யா ராம்குமார் அப்டேட் பண்ணிருக்காரு. உண்மையான
ப்ரோ அது உண்மையா ப்ரோ? அதான் நானும் கேட்க வந்தேன். பிரகாஷ் ப்ரோ, சொல்லுங்க சொல்லுங்க. அது திரும்பி ஏதோ கேஸ் போட்டிருக்காங்க சிபிஎஃப்சி சைட்ல இருந்து, அது என்ன ப்ரோ? கேஸ் போடல, கேவியட் மனு கொடுத்துருக்காங்க. கேவியட் மனுங்கிறப்ப ஒரு ஏதாச்சும் ஒரு தீர்ப்போ ஏதோ ஒரு வழங்க முடியும்னா எங்களை கேட்டுட்டு தான் கொடுக்கணும் சம்மந்தப்பட்ட நபர் நாங்க அப்படின்னு. அதாவது நார்மலா வந்து இப்போ தயாரிப்பாளரோ இல்ல நீதிமன்றமோ கூட நோட்டீஸ் கொடுத்து அந்த நோட்டீஸ் பீரியடுக்குள்ள இவங்க டைம் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. இவங்களே வந்து டக்குன்னு இவங்க கேட்காம தீர்ப்பு தரக்கூடாது அப்படின்னா அந்த தீர்ப்பு நிப்பாட்டிக்கலாம். அதாவது என்ன தீர்ப்பு வேணாலும் தீர்ப்பு நிப்பாட்டி இவங்களோட சைட்ல இருந்து விளக்கம் கேட்கணும். விளக்கம் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் தீர்ப்பு கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் கேவியட் மனு இருக்கும். இந்த விளக்க மனுவை இவங்க வந்து அதுக்கு 2 வாரம் வரைக்கும் கூட இவங்க இருக்கலாம். இவங்க அடுத்த நாள்லயே போகலாம். அது இவங்க விருப்பங்கிற மாதிரி கேவியட் மனு போடுறவங்கிற மாதிரி. அது வந்து அதுக்கு இழுக்கிறதுக்காக தான் அதை போட்டிருக்காங்க. இப்ப நாளைக்கு காலையில கேஸ் இருக்கா ப்ரோ? நாளைக்கு இல்ல, நாளைக்கு லிஸ்டே ஆகல, கேஸ் லிஸ்ட் ஆகல. நாளை மறுநாள் லீவுங்கிறனால வியாழக்கிழமை தான் லிஸ்டட் ஆயிருக்கு. ஓகே ஓகே வியாழக்கிழமை லிஸ்ட் ஆகல, அடுத்த டேட் இருக்கிறது வியாழக்கிழமை தான். ஓகே. பிரகாஷ் ப்ரோ, நீங்க உங்க மனசுக்கு என்ன ப்ரோ தோணுது? எப்போ ரிலீஸ் ஆகும்னு நினைக்கிறீங்க? உங்க கெஸ் சொல்லுங்க. இல்ல இது வந்து ஓப்பனாவே தெரியுது சென்ட்ரல் கவர்மெண்ட் அரசியல் பின்னணின்னு. அவங்க சில கணக்கு போட்டு வச்சிருக்காங்க. அந்த கணக்கின் அடிப்படையில் தான் போறாங்க. அதனால நம்ம வந்து இதை கணிக்கவே முடியாது. நம்ம என்ன கெஸ் பண்ணாலும் அது தப்பா தான் இருக்கும் இதை பொறுத்த வரைக்கும். ஏன்னா நீங்க என்ன வேணா நினைக்கலாம், நாம என்ன வேணா நினைக்கலாம், அவங்க நினைக்கணும் இதை. இதுக்கான சென்ட்ரல் போர்டு வந்து இப்போ இவங்க வந்து ரிவைசிங் கமிட்டி போய் போங்கன்னு சொல்லி ரிவைசிங் கமிட்டி போய் அங்க சென்சார் ஆயிடுச்சுன்னா பிரச்சனை இல்லை. இப்போ ஈகோ இஷ்யூ மாதிரி ஆக்கி விட்டுருக்காங்க இதை. நீ கோர்ட்டுக்கு போனியா, நான் இந்த ஒவ்வொரு பதிலாக படிப்படியாக கொண்டு வரேன், கடைசியாக ரிவீல் பண்றேன், ஆனா படிப்படியாக கொண்டு வரங்கிற மாதிரி பண்றாங்க. அதுக்கு மேல என்ன சென்ட்ரல் கவர்மெண்ட் இப்போ நினைச்சா ஒரு அடுத்த நிமிஷமே சென்சார் கொடுத்துடலாம். அவங்களும் இது இழுத்தடிக்கிறாங்க. இப்போ பாத்தீங்கன்னா சிபிஐ இன்னைக்கு அதை விசாரணை இன்னைக்கு தானே முடிஞ்சிருக்கு. இப்போ அடுத்த மறு விசாரணை வர கூப்பிட்டுருக்காங்க. மறு விசாரணை பொங்கல் கழிச்சுங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்ப எல்லாத்தையும் கணக்கு பண்ணுவாங்க. இப்ப கால்குலேஷனை பார்த்து அதெல்லாம் யோசிச்சு அரசியல் சார்ந்து இருக்கனால இதை நம்ம எதையுமே கணிக்க முடியாது. ரிலீஸ் டேட்டை வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இந்த எல்லாத்துக்கும் நல்லது நடக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை வெயிட் பண்ணி பார்க்கலாம், அவ்வளவுதான். பிரகாஷ் ப்ரோ, ஒரு கொஸ்டின். இந்த மாடல் கோட் ஆஃப் கண்டக்ட் வந்தோன்னா இதை பத்தி ப்ரொமோட் பண்ணக்கூடாது, பார்ட்டி அதெல்லாம் பத்தி ப்ரொமோட் பண்ணக்கூடாதுன்றாங்க. படத்தையே ஸ்டாப் பண்ற அளவுக்கு அவங்களுக்கு ரைட்ஸ் இருக்குன்னு. இதுக்கு முன்னாடி அந்த மாதிரி நடந்திருக்கா? எம்ஜிஆர் விஜயகாந்த்லாம் அவங்க படத்துல ப்ரொமோட் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி எலெக்ஷன் டைம்ல வந்தது இல்லையே. இல்ல எலெக்ஷன் டைம்ல எந்த படமும் யாரும் ரிலீஸ் பண்ண மாட்டாங்க. ஓகே அவங்களுக்கும் தெரியும். எலெக்ஷன் டைம்ல யாரும் அதை ரிலீஸ் பண்ண மாட்டாங்க. இது வரைக்கும் இப்போ சிம்பிள் சொல்றேனே, நீங்க ரோட்ல போயிட்டு இருக்கீங்க, ரோட்ல போயிட்டு இருக்கும்போது ஒரு வீட்டுல வந்து ரெட்டல இல்ல உதயசூரியன் அந்த சின்னத்துல வரைஞ்சி வச்சிருக்காங்க அப்படின்னா சின்னத்தை மறைச்சு வச்சிருவாங்க, துணி கட்டி மறைச்சு வச்சிருவாங்க. ரோட்லயே உங்களுக்கு அதுதான் விதிமுறைகள்ல இருக்கும் சில விஷயம். இந்த அதுக்கப்புறமேட்டு திரும்ப வந்து இந்த பிரச்சாரம் ஆரம்பிச்ச அப்புறம் அதெல்லாம் இருந்துக்கலாம். பிரச்சாரம் ஆரம்பிக்கிறப்ப அது பிரச்சாரம் அதெல்லாம் இருந்துக்கலாம். ஆனா படத்துல அதை கொண்டு வர முடியாது. அதுக்கப்புறம் திரும்ப எலெக்ஷன் டேட் அந்த பிரச்சாரம் முடிவுன்னு சொல்றாங்களா, முடிஞ்சதுக்கப்புறம் திரும்ப அந்த சின்னங்கள்லாம் மறைச்சிருவாங்க, துணி போட்டு மறைச்சிருவாங்க, எல்லாத்தையும் கவர் பண்ணிடுவாங்க. அது மாதிரிதான் இது வந்து திரைப்படங்களுக்கு வந்து அது சில விதிமுறைகள் வச்சுக்காங்க. தேர்தல் நடத்தை விதிகள் அமலுக்கு வந்துச்சுன்னா படங்கள்ல நீங்க வந்து இது குறிப்பிட்ட சில காட்சிகளை காமிக்க கூடாது. ஒருவேளை அதெல்லாம் அரசியல் இல்லைன்னு சொன்னீங்கன்னா நீங்க தேர்தல் ஆணையத்தை போட்டு காமிச்சிக்கணும். ஆட்சேபனை அவர் இல்லைன்னு சொன்னாலும் நீங்க ஓட்டிக்கலாம் அப்படிம்பாங்க. பட் அந்த அளவுக்கு இது வரைக்கும் யாரும் ரிலீஸ் பண்ணது கிடையாது. ஆனா நம்ம எப்படி சொல்றது, இல்ல ஃபர்ஸ்ட் டைம்ல சொல்ல யாரும் ரிலீஸ் பண்ணவே இல்லை. இதுவே ஃபர்ஸ்ட் ரிலீஸ் ஆகல. இல்ல ஃபர்ஸ்ட் டைம்ல சொல்ல முடியாது. பிப்ரவரியில நோட்டிபிகேஷன் வந்துரும்ல, அப்ப எப்படியும் பிப்ரவரி லாஸ்ட் வீக் நோட்டிபிகேஷன் வந்துரும். அதுக்குள்ள படம் ரிலீஸ் ஆகணும். அப்படினாலும் 30 days தானே கேப் இருக்கு. பிப்ரவரி லாஸ்ட் வீக் வந்தாலும் 30 days. 3 வாரம் தானே கணக்கு, 3 வாரம் தானே கணக்கு. ஆமா. ப்ரோ, இந்த மாடல் ஆஃப் கண்டக்ட் எத்தனை மாசம் ஒரு இது டைம் பீரியட் இருக்கும்? மே வரையா? எப்பவுமே வந்து எலெக்ஷன் ரிசல்ட் வர வரைக்கும் அது கணக்கு இருக்கும். அப்ப ஜூன் தானா? ஜூன் ஜூலை ஆகுமா? எலெக்ஷன் ரிசல்ட் மே 27 வந்துருங்க. அதிகபட்சமே மே 27. பிப்ரவரி 20 போட்டாங்கன்னா பிப்ரவரில இருந்து மே வரைக்கும் கணக்கு வச்சுங்க. பிப்ரவரி 20ல இருந்து எலெக்ஷன் முடிஞ்சோடனே ரிலீஸ் பண்ணலாம்னு நினைக்கிறேன். கோ பாத்தீங்கன்னா எலெக்ஷன் 2011 எலெக்ஷன் முடிஞ்சு 2-3 நாள்ல ரிலீஸ் ஆச்சு கோ. இல்ல இவங்க பொதுவா வந்து அதுக்கு விதிமுறைகள் வச்சிருக்கிறது எப்படி, அது சில விதிமுறைகள் அவங்க ஃபாலோ பண்றது அடுத்த விஷயம். விதிமுறைகள் வச்சிருக்கிறதுங்கிறது எலெக்ஷன் இந்த டேட் அனௌன்ஸ் பண்ணதுல இருந்து ரிசல்ட் வர வரைக்கும். பெரும்பாலும் வந்து இந்த ஓட்டு போட்டு அடுத்த நாள் கூட அதை வந்து கணக்கு வந்து விட்டுருவாங்க. அது சில எப்படி சொல்றது, சில தளர்வுகள் இருக்கும். சில தளர்வுகள் நம்ம உறுதிப்படுத்த முடியாது இல்ல ப்ரோ. இப்ப ரிவைசிங் கமிட்டி போனா அவங்களால எவ்வளவு நாள் வரைக்கும் இழுத்து அடிக்க முடியும்? மேக்ஸிமம் அவங்க மேக்சிமம் 3 வாரத்துல இருந்து 3 நாள்ல கொடுக்க ஆரம்பிப்பாங்க. 3 நாள்ல இருந்து 3 வாரம் வரைக்கும் இழுப்பாங்க. இல்ல அதுக்கு மேலே அவங்களால இழுக்க முடியுமா? நான் கேட்கறது அர்த்தம். ரூல்ஸ் படி 60 நாள் இருக்கும். ரூல்ஸ் படி 60 நாள் அவங்க கையில சர்டிபிகேட் வச்சுக்கலாம் படத்தை. ரூல்ஸ் படி அதுக்கு மேல 60 நாளைக்கு மேல வச்சுக்க முடியாது காரணம் இல்லாம. இல்ல இப்ப காரணம் தான் வச்சுக்கலாமா ப்ரோ லீகலா? காரணம் இருந்தாலும் வைக்க முடியாது. நீங்க என்ன காரணம் சொல்லணும்ல, காரணமே இல்லாம எப்படி வைப்பீங்க?
ப்ரோ இப்ப காரணமே இல்லாம ப்ரோ வச்சிருக்காங்க, அதே மாதிரி தான் கேக்குறாங்க. இப்ப இவங்க காரணம் இவங்க சொல்றது என்னன்னா, ரிவைசிங் கமிட்டி இவங்க போகல, நாங்க ரிவைசிங் கமிட்டி அமைச்சோம் இவங்க போகலங்கிறாங்க. காரணம் புரியுதுங்களா? நாங்க ரிவைசிங் கமிட்டி அமைச்சோம் இவங்க போகல அப்படிங்கிறாங்க. ரிவைசிங் கமிட்டி போயிருந்து ஒருவேளை அங்க ரீசன் சார் கட் பண்ணியிருந்தா இதை இதை மீட் பண்ணுங்க, இதை கட் பண்ணுங்க அப்படிலாம் ஒரு 10 செகண்ட் கட் பண்ணிட்டு இப்ப பராசக்தி கொடுத்த மாதிரி ரிவைசிங் கமிட்டி கொடுத்துருப்பாங்க. ஆனா 3 நாள்ல இருந்து 3 வாரத்துக்கு எப்ப இருக்கும். இவங்களுக்கு ரிலீஸ் டேட் 4 நாள் வச்சுட்டு இவங்க ரிஸ்க் எடுக்க விரும்பல. இவங்க ரிலீஸ் டேட் 4 நாள் வச்சுட்டு சொன்னாலும் ரிஸ்க் எடுக்க விரும்பல. நேரா கோர்ட்டுக்கு போயிட்டாங்க. கோர்ட்டுக்கு போனாலும் இவங்களுக்கு ஈகோ இஷ்யூ மாதிரி அதை ஆக்கிட்டு, அது இல்லாம சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இது ஒரு ட்ரிக் நடக்குது. அதனால இது வந்து இது முழுக்க முழுக்க பாலிடிக்ஸ் தான், அதை ஒன்றும் சொல்றதுக்கு இல்ல. ப்ரோ இப்ப ரிவைசிங் கமிட்டி போனா இப்ப 60 நாளுக்குள்ள படம் எப்படி வந்துதானே ப்ரோ ஆகணும். இப்ப இனிமேல் ரிவைசிங் கமிட்டிங்கிற வேலையே கிடையாது. அவங்க கோர்ட்டுக்கு போயிட்டாங்க. இப்ப ஹைகோர்ட் கொடுத்த உத்தரவு சுப்ரீம் கோர்ட்டு திரும்ப சொல்லும். அது சொல்றதுக்கு முன்னாடி எங்களுக்கு கேவியட் மனு கொடுக்கணும்னு சொல்லி இவங்க கேட்டு கேவியட் மனு கொடுத்துருக்காங்க, எங்களை கேளுங்க. இவங்க அதுக்கு ஒரு விளக்கம் கேட்பாங்க. நீங்க உங்க தரப்பு ஏன் விளக்கம் சொல்றீங்கன்னு சொல்லி கேட்கும். அப்ப சுப்ரீம் கோர்ட் கேட்கறப்ப இவங்க என்ன பண்ணணும், அந்த அடுத்த விளக்க மனுவை அபிடேவிட்டா தாக்கல் பண்ணணும். உறுதிமொழி பத்திரம், நாங்க என்னென்ன இந்த காரணங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பத்திரத்துல எழுதி கொடுக்கணும். ஒரு 500 ரூபா பத்திரம், 100 ரூபா பத்திரங்கிற மாதிரி பத்திரத்துல எழுதி கொடுக்கணும். அபிடேவிட்னு சொல்றது. அந்த அபிடேவிட் அவங்க கொடுக்கும்போது அந்த அபிடேவிட் வந்து ஏத்துக்கிறது வந்து கோர்ட் உடனே ஏத்துக்கிட்டு என்னன்னு பண்ணும். ஆனா அந்த அபிடேவிட் இவங்க கொடுக்கணுமே, இவங்க கொடுக்கறது அதுக்கு இவங்களுக்கு 2 வாரம் டைம் வரைக்கும். கேவியட் மனு கொடுக்குறவங்களுக்கு பொதுவாகவே 2 வாரம் டைம் எடுத்துக்கலாம். நாங்க விளக்க மனு, பதில் விளக்க மனு அப்படின்னு சொல்லுவாங்க. அதை பதில் விளக்க மனு கொடுக்கறது 2 வாரம் டைம் எடுத்துக்கலாம். இவங்க இப்ப சுப்ரீம் கோர்ட் வியாழக்கிழமையே ஆர்டர் தரலாம் நினைக்குது. ஆனா இவங்க 2 வாரம் இழுக்கிறாங்க அப்படின்னா 15ஆம் தேதியில இருந்து இன்னும் 2 வாரம் ஜனவரி 30 வரைக்கும் இவங்க இழுக்கலாங்கிற மாதிரி தான் சிபிஎஸ்சியோட பிளான். ப்ரோ இப்ப ஹைகோர்ட் வந்து அந்த ஆஷா மேடம் இப்ப கொடுத்தாங்கல்ல, அதை கொடுத்தது தானே இவங்க திரும்பி இது போட்டிருக்காங்க. அந்த மாதிரி சுப்ரீம் கோர்ட் கொடுத்ததையும் இவங்க ஏதாவது அப்பீல் பண்ண முடியுமா? அது எங்க இருக்கல, அதெல்லாம் சுப்ரீம் கோர்ட் தான் ஹையஸ்ட். அது எப்படி நீங்க அப்பீல் பண்ணுவீங்க? அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இப்ப வந்து கேவியட் மட்டும் தான் கொடுப்பாங்க. கேவியட் மட்டும் தான் கொடுத்துட்டாங்க ஆல்ரெடி. அதனால இப்ப என்ன விளக்கம் கேட்பாங்க. அந்த விளக்கத்தை ஏத்துக்கிறதும் ஏத்துக்காததும் நீதிபதியோட விருப்பம். ஆனா விளக்கம் என்னங்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்கு அதுக்கு இவங்க டிலே பண்ணுவாங்க. விளக்கத்தை 2 நாள்லயும் கொடுக்கலாம், 2 மணி நேரத்துக்கு கொடுக்கலாம், 2 வாரம் வரைக்கும் கொடுக்கலாம். அதிகபட்சம் ஒரு கேவியட் மனுவுக்கு விளக்கம், பதில் விளக்க மனுங்கிறது 2 வாரம் வரைக்கும் கொடுக்கலாம். அந்த 2 வாரத்துக்குள்ளே இவங்க டைம் கொடுக்குற மாதிரி கணக்கு. ஓகே ஓகே. வாவாதியார் என்ன ப்ரோ ஆச்சு? திரும்பி ஏதோ அது இஷ்யூ கிளியர் ஆயிடுச்சு. அது ஒரு கேஸ் போட்டிருந்தாங்க. கோர்ட் என்ன பண்ணாங்க, 3 கோடி தான் கொடுத்துருக்கீங்க, 21 கோடி முழுசா கொடுத்துட்டு படத்தை ரிலீஸ் பண்ணுங்கன்னாங்க. அதுக்கப்புறம் அவுட் ஆஃப் கோர்ட் செட்டில்மெண்ட்ல பேசிட்டு போய் முடிச்சுட்டாங்க போல இருக்கு. அதனால படம் எல்லா இஷ்யூ கிளியர்னு அவங்களே அபிஷியலா ப்ரெஸ் ரிலீஸ் கொடுத்துட்டாங்க. படமும் புக்கிங் ஓப்பன் பண்ணிட்டாங்க. அது கிளியர்னு ஆனதால புக்கிங் ஓப்பன் பண்ணாங்க. கரெக்டா புக்கிங் ஓப்பன் பண்ணிட்டாங்க. மொத்தம் அது படம் ரிலீஸ் ஆகுது, கட்டாயமா ரிலீஸ் ஆகுது. பிரகாஷ் ப்ரோ ஒரு அப்டேட் சொல்லிட்டீங்களான்னு தெரியல. அகனக ஒக்கராஜ் படம் இருக்குல்ல, ஆமா, அதுல இருந்து இந்த பாட்டு ஒன்று விட்டுருக்காங்களா? ஆமா ஆமா, ஆந்திரா டு தெலுங்கானான்னு சொல்லி நம்ம குடும்பத்தின் ஹீரோயின் தான் அந்த சாங் ரைட் அண்ட் டான்ஸ் சான்வி வந்து பாட்டு பாட்டுருக்கா, ஆடி இருக்காங்களா? ஆமா, ஆந்திரா டு தெலுங்கானா, மெட்ராஸ் டு மதுரை மாதிரி. ஆமா, சரி. ஏன் பாரு நீ வர வர காலதாமதம். யார கூப்பிட்டீங்க சொல்லுங்க ப்ரோ. ப்ரோ ஒரு டவுட். இப்போ சில பேர் சொல்றாங்க இப்போ அந்த கேஸ் எல்லாம் வித்ட்ரா பண்ணிட்டு இவங்க ரிவிஷன் கமிட்டி போனா சீக்கிரம் வந்துடலாம்னு சொல்றாங்க. உங்க கருத்து என்ன ப்ரோ? நார்மலா ஃபர்ஸ்ட்லேயே, அதாவது டிசம்பர்ல இருந்து சர்டிபிகேட் தரல இல்லைங்கிறப்பே வந்து ரிலீஸ் கமிட்டி போயிருக்கலாங்கிறதா என்னுடைய ஒப்பீனியன், ஸ்டார்டிங் ஒப்பீனியன். இப்போ 19 அப்ளை பண்ணியிருக்கோம், 19 இல்லை 22 வந்து இவங்க கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் கொடுக்கல அப்படின்னு ஒரு 3 நாள் டிலே ஆகுங்கிறப்பே இவங்க என்ன விசாரிச்சு டக்குனு ரிவைசிங் கமிட்டி போயிருந்தாங்கன்னா 3ஆம் தேதி 4ஆம் தேதி போல சர்டிபிகேட் வந்திருக்கலாம். ரிவைசிங் கமிட்டி போறதுக்கு அவங்கள்ட்ட இது பண்ணணும்லாம் கிடையாது, ஜஸ்ட் நோட்டிபிகேஷன் கொடுத்துட்டு போயிட்டே இருக்கலாம். இல்ல பிரகாஷ் ப்ரோ, ரிவைசிங் கமிட்டிக்கு போறதுன்னா ரிவைசிங் கமிட்டி இவங்க தானே அனுப்ப முடியும். இப்போ ரெஃபர் பண்ணணும், இவங்கள்ட்ட ரெஃபர் வாங்கணும். இப்போ டிலே ஆகுது, ரெஃபர் பண்ணணும். இல்ல பார்த்துட்டு இல்ல இப்போ இவங்களுக்கு இப்போ பராசக்திக்கு என்ன பண்ணாங்க, பார்த்துட்டு கடைசி நேரம் வரைக்கும் வச்சுட்டு கடைசி நாள் தானே சர்டிபிகேட் இஷ்யூ பண்ணாங்க. அந்த மாதிரி இவங்களுக்கு கொடுத்துட்டு தரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க. பராசக்தி தரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க. அவங்க ஏன் தரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க? அது ஃபர்ஸ்ட் சொல்றீங்க, அது பராசக்திக்கு என்ன காரணம் சொல்றீங்க? இல்ல பராசக்தி என்ன காரணம் அப்படின்னா, இது வந்து ஒரு மொழி சார்பு பிரச்சனை. இதுல வந்து ஹிந்தி மொழிக்கு எதிரான இருக்கு படம். அப்ப நம்ம கொடுத்தோம்னா நம்ம இங்க தமிழ்நாட்டுல இருந்துகிட்டு நம்ம இதை பண்ற மாதிரி அர்த்தமாயிரும். இது ஓன் தலையெழுத்து, நீயே பாத்துக்கப்பா அப்படின்னு சொல்லி டெல்லிக்கு அமுச்சு விடுறது, மும்பைக்கு அமுச்சு விடுறதுங்கிற மாதிரி இவங்க நார்த்துக்கு நான் அமுச்சு விட்டுறேன் உனக்கு, ரிவைசிங் கமிட்டி அமுச்சு நீங்க பார்த்து என்னமோ பண்ணீங்க, நீங்களாச்சும் அவங்களுக்கு எங்க தலையில கை வைக்காதீங்கிற மாதிரி இங்க உள்ள அதிகாரிகள் அதை ஒரு தள்ளிக்கிட்டாங்க, ஒதுங்கிக்கிட்டாங்கன்னு சொல்லிக்கலாம். அவ்வளவுதான். நீயாச்சும் உன் மொழி அவங்க தான் தப்பா சொல்லிக்கோ, நீ படத்தை நீ பாத்துக்க, நான் கொடுக்கலப்பா சர்டிபிகேட் அப்படின்ட்டாங்க. அதனால இவங்க ரிவைசிங் கமிட்டி போயிட்டாங்க, அதுக்கு ரெஃபர் பண்ணிட்டாங்க. அது மாதிரி இவங்க லேட் ஆகுறப்ப இவங்களோட ரெஃபர் வாங்கிட்டு ரிவைசிங் கமிட்டி போயிருக்கலாம். அப்ஜெக்ஷன் சொல்றீங்களா,
ஆனா ரைட்டு இவங்க சொல்லுங்க. கொடுக்க மாட்டேன்னு சொல்லல பிரகாஷ் ப்ரோ. அதான் ஜனநாயகம் குடுக்குறேன்னு சொல்லிட்டாங்கல்ல, குடுக்குறேன்னு சொல்லிட்டாங்க. ஆனா இது டிலே ஆகுதுங்கிறப்ப ஸ்டார்டிங்லயே போயிருக்கலாம். இல்ல ஸ்டார்ட் ரொம்ப ஏன்னா இப்ப 3 நாள் 4 நாள் 5 நாள் வரைக்கும் கூட பார்த்துட்டு 15 நாள் ஆயிடுச்சு. 15 நாள் வரைக்கும் தரலங்கிறப்ப நீ 15 நாள் கழிச்சு முடிவு பண்றது, 20 நாள் கழிச்சு முடிவு பண்றதுக்கு ஸ்டார்டிங்லயே போயிருக்கலாம். ரிவைசிங் கமிட்டி போயிருக்கலாம். இல்ல ரிவைசிங் கமிட்டி அப்புறம் வாங்கிட்டு போயிருந்தா அந்த ரிலீஸ் டேட் நெருங்கி இருக்கும். ஆனா என்னன்னா இவங்க என்னன்னா எப்படியோ வகையில ஸ்டாப் பண்ணணும்னு நினைச்சிட்டாங்கன்னா ஒண்ணுமே பண்ண முடியாது. நம்ம என்ன பண்ணாலும் பண்ண முடியாது. அப்படிதான் நடத்திருந்தாங்க, அப்படிதான் நடக்குது அப்படின்னா அதை ஒண்ணுமே பண்ண முடியாது. ஏன்னா அதுதானே இப்ப ஓடிட்டு இருக்கு. இல்ல ப்ரோ, இப்போ கேவின் வந்து இப்ப நாளைக்கே கோர்ட் கேஸ்லாம் வித்ட்ரா பண்ணிட்டு ரிவிஷன் கமிட்டி போக முடியாதான்னு கேக்குறேன். அது இனிமேல் போறது வந்து சரிபட்டு வருமா? ஏன்னா அவங்க ஒரு சொல்லி வழி இல்ல ப்ரோ, அதானே ப்ரோ சீக்கிரம் வர முடியும். அதான் இல்ல இல்ல எல்லாரும் அப்படிதான் சொல்றாங்க, அதான் சுப்ரீம் கேக்குறேன். கோர்ட்டுக்கு போயிட்டாங்க. இப்போ போயிட்டாங்கிறப்ப அதை ஃபாலோ பண்ணிட்டு வந்துடணும். ஏன்னா இப்ப ரிவைசிங் கமிட்டி போனாங்கன்னா தெரியல. ஏன்னா அது அவங்க மைண்ட்ல ஒன்று வச்சிருப்பாங்க. நம்ம அதை வேணா குழப்பிக்க வேணாம். ஏன் இவ்வளவு அமைதியா இருக்கு? நீங்க வராதனாலதான் பாருங்க உங்க கொஞ்சமாச்சும் வாய்ஸ் பொறுப்பு ஏன் இருக்கா? இப்படி இருக்கு? டயர்டா இருக்கு. பிரதீப் ப்ரோ வாவாத்தியார் கன்ஃபார்மா வந்துருமா? என்னது? வாவாத்தியார் அதுதான் சொல்லிட்டாங்களேங்க, கன்ஃபார்மா வரும். ஏன்? ஓகே. நாளைக்கு எதுவும் கோர்ட்லாம் இருக்கா இல்லையான்னு தெரியல. எதுக்கு? திருப்பி ஏதாவது ஃப்ரெஷ்ஷா போடுவானுங்களே, அதுக்கு தான் கேட்டேன். இல்லைங்க, அவங்க கன்ஃபார்மா இப்போ சொல்லி புக்கிங்ஸ்லாம் ஓப்பன் பண்ணிட்டாங்க, வந்துருங்க. அவங்களுக்கு இதை விட்டா வேற நல்ல டேட்டும் கிடையாது. ஓகே ஓகே. சாம் ப்ரோ, இப்ப என்ன ஞானில இருந்து கற்பூரம் ஏற்றி சத்தியம் பண்ணுமா உங்களுக்கு? படம் தான் வந்துட்டு சொல்லிட்டாருல. இல்லை, ஆனால் உண்மையிலேயே வந்துட்டு பேக் டு பேக் இந்த கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் ஒன்று இது ஒன்றுன்னு மாற்றி மாற்றி வர்றதுனால அந்த டவுட் எனக்குமே இருந்துச்சு சாயங்காலம் வரைக்கும். அதுக்கப்புறம் தான் சொன்னாங்க இல்லை இல்லை வந்துடும். ஸோ வந்துடும். பர்னி ப்ரோ தான் போட்டிருந்தாரு இவ்வளவு இஷ்யூஸ் இருக்கு எப்படி வரும் அப்படின்னு சொல்லி கொஸ்டின் மார்க் போட்டிருந்தாரு. அதான் அவர்கிட்ட கேட்கலாம். எப்போ ப்ரோ? பராசக்தி மாதிரி ஒரு தான், 4-5 நாளைக்கு பராசக்தி மாதிரி முன்னாடி தான். போட்டிருந்தீங்கல்ல. 4-5 நாளைக்கு அனைத்து முன்னாடி தடைகளையும் போட்டதுதான் ப்ரோ. யார் ப்ரோ இல்லைன்னு நான் இப்போ போட்டேன்னு சொல்லுங்க. அதான் ப்ரோ அப்ப உங்கள்ட்ட கன்ஃபார்ம் எல்லாத்துக்குமே தான் அந்த பண்ணிக்கிட்டேன். கேள்வி இருந்துச்சு. அதுக்குதான் உங்கள்ட்ட கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டேன். இல்லை 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 இல்லை, அப்போ எல்லாத்துக்குமே எனக்கு டவுட் இருந்துச்சு. ஏன்னா வந்து எல்லாருமே சொல்லிட்டு இருந்தாங்க வருதுனாங்க. 21 கோடியை வந்துட்டு அவ்வளோ நாள் கொடுக்காம இவ்வளோ நாள் வந்து டேட் ஃபிக்ஸ் பண்ணாமல் திடீர்னு ஒரு டேட்டை போட்டு 27 கோடி திடீர்னு கொடுத்துருவாரா அப்படின்ற மாதிரி எனக்கு டவுட் இருந்துச்சு. அதனால போட்டேன். இப்போ எல்லாம் கிளியர் ஆயிடுச்சுன்றாங்க. ஓகே, பார்த்துக்கலாம். பிரகாஷ் ப்ரோ குற்றம் புரிஞ்சவன் பாத்துட்டீங்களா? இன்னும் இன்னைக்கு ஈகோ பார்க்க ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். அதுக்காட்டி பயங்கர மழை. மழையினால் மழை பயங்கர மழை. மழை பெஞ்சதுக்கும் நீங்க மூவி பார்க்காததுக்கும் என்ன சம்பந்தம்? இல்ல பரணி, அது டிஸ்டர்பன்ஸ் இருக்கும். ஹெட்செட் போட்டு பாருங்க. நான் படம் செல்லுல பார்த்ததே கிடையாது, பார்க்கவும் மாட்டேன். செல்லு பார்க்க வேணாம், கம்ப்யூட்டர்ல தான் ஹெட்செட் போட்டு பாருங்க. என்ன அதெல்லாம் பரணி, நான் எலைட்டா பரணி. என்ன ஏதோ புரியல? எங்களுக்கு கிடைச்ச ஸ்பீக்கர் வச்சு நான் ஏதோ கொஞ்சம் பார்த்து ஸ்பீக்கரை கிடைச்சு பார்த்து போட்டுட்டு இருக்கேன், அவ்வளவுதான். நான் ஏன்னா இப்படி பண்றீங்க? சரி பர்னி ப்ரோ, டிடிடி ட்ரெய்லர் பாத்தீங்களா? பொங்கலுக்கான கரெக்டான படம் மாதிரி தெரியுது. உங்களுக்கு எப்படி இருக்கு? பார்த்தேன், எனக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா தான் பராசக்தி போனப்பே எனக்கு போட்டிருந்தாங்க. அப்பயே பார்த்தேன், நல்லா தான் இருந்துச்சு. அது ஒரு சிம்பிள் கான்செப்ட் மாதிரி தான் தெரியுது. பார்ப்போம். ஃபேலிமி டைரக்டர் அதுக்கெல்லாம் ஒரு ஃபயர் தானே விடுவாங்க. ஏன்னா அவரு ஒரு டைரக்டர் இல்ல, நீ அவர்கிட்ட கேட்கவே தேவையில்லை. யாரு? உங்க ஊர் டைரக்டர். உங்க ஊர் டைரக்டர் தான். என்ன அவங்க ஆள் படத்தை கூட வர்றதுங்காட்டி ரிவ்யூ மட்டும் இப்பயே யோசிக்க வேண்டியதா இருக்கு எப்படி வரும்னு. இல்ல அஜித் பல்தான். நான் எப்பயுமே வந்துட்டு ஒரு படம் ரிலீஸ் முன்னாடி இப்படி ரிவ்யூ பண்ணலாம் அப்படி ரிவ்யூ பண்ணலாம்ல. படம் பார்த்துட்டு என்ன தோணுதோ அதுதான். இப்போ சீரியஸா நான் அது சொல்றேன் தான். பராசக்தியுமே நான் வந்துட்டு போட்டேன், பாசிட்டிவா தான் போட்டேன். எனக்கு வந்துட்டு ட்ரெய்லர் அதுக்கப்புறம் வந்து அந்த ஸ்க்ரீன்ஷாட்லாம் பார்த்தப்ப தான், அப்புறம் ட்ரெய்லர் பார்க்கல, பட் அந்த ஸ்க்ரீன்ஷாட்லாம் பார்த்தப்ப தான் வந்து தெரிஞ்சு அந்த பொள்ளாச்சி சம்பவம்லாம் அதில் காமிச்சிருக்காங்க அந்த ட்ரெய்லரில் அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு அது தெரியவே தெரியாது. எனக்கு அது படம் வரப்போ சர்ப்ரைசிங்காக தான் இருந்துச்சு அந்த சீன். இல்ல புரியல. இல்ல ஏதோ சொன்ன வந்தீங்க, என்ன சொன்னீங்க? பொள்ளாச்சி சொன்னீங்களே. பொள்ளாச்சி சம்பவம் இருக்குல்ல,
ஆமா. அது ட்ரெய்லர்ல காமிச்சிருக்காங்களா? ஓகே. அது எனக்கு தெரியவே தெரியாது. நான் ட்ரெய்லர் பார்க்கறதுனால படம் பார்க்குறப்ப எனக்கு அந்த சீன்ஸ்லாம் சர்ப்ரைசிங்கா இருந்துச்சுன்னு சொன்னேன். இல்ல இதுலேருந்தே நாங்க ஸ்பேஸ போட்டு விட்டா நீங்க வாட்டுக்கு எங்கேயாச்சும் போயிடுறீங்க. எனக்கு புரியல பிரகாஷ் ப்ரோவு இன்னொருத்தர் வந்து அந்த இன்சிடென்ட பத்தி அட இல்ல ஸ்பேஸ்லயே இல்ல எவ்வளவு பெருசா எக்ஸ்பிளைன் அஜித் பண்ணாங்க. பல்தான். அஜித் இல்ல பல்தான் அந்த பிரகாஷ் ப்ரோ சம்பவம் நடந்துச்சு. பாத்துக்கங்க அந்த சம்பவம் பாத்துக்கங்க நடந்துச்சுன்னு தெரியும் பல்தான். ஏங்க ஆனா ட்ரெய்லர்ல அது இருக்குது அதை பத்தி தான் பேசணும்னு சொல்லி தான் பேசிட்டு இருந்தோம். பிரகாஷ் ப்ரோ பாத்துக்கங்க இவர் கவனம் எல்லாம் இங்க இல்ல, ஏனோ தானோ தான் இருக்காரு. அட எனக்கு அந்த சம்பவம் எல்லாம் ஞாபகம் அந்த இருக்கு, இல்லைன்னு பொள்ளாச்சி சொல்லல. சம்பவம் இருக்குல்ல, அது வந்து போராட்டம் பண்ணவங்கள கொண்டாங்களா இல்ல இதுல வீட்டுக்குள்ள தூங்கிட்டு இருக்கவங்க தான் அது அந்த ஊரையே கொண்டாங்களாம் ப்ரோ. ஊர்ல இருக்கிற நிறைய பேர் ஆக்சுவலா அந்த இது ஒருத்தர் வந்துட்டு அந்த போஸ்ட் ஆபீஸ் கம்பத்துல வந்துட்டு போய் இது பண்ண சாணி எடுத்து இது பண்ண போவார்ல, அதுவுமே உண்மையா நடந்துச்சுன்ற மாதிரி தான் சொன்னாங்க. அவனுமே போராட்டம் பண்ணிட்டு இருக்க மாட்டான், அவன் பாட்டுக்கு செவனே வீட்டுக்குள்ள தூங்கிட்டு தான் இருக்கான். இல்ல 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 மாவீரன், இது வந்து எப்படின்னா இது வந்து தூங்கிட்டு இருக்க ரிவர்ஸ்ல, மாட்டான். இது வந்து போராட்டத்துல வந்து போராட்டத்தோட படம் முடியுது. ஆனா அந்த பொள்ளாச்சியில அங்கதான் போராட்டமே வந்து என்ன சொல்றதுன்னா பிளாஸ்ட் ஆகும். ஃபர்ஸ்ட் அந்த போஸ்ட் ஆபீஸ்ல போய் ஒருத்தர் போய் அழிக்க போவாங்க. அழிக்க போறவங்களை வந்து சுட்டுருவாங்க போலீஸ். அது சுட்டதுக்கு அப்புறம் போலீஸ் வந்து அந்த ஊர்ல மக்கள்லாம் இருப்பாங்கல்ல, அவங்க எல்லாம் சேர்ந்து கலவரமே அங்க இருக்கிற 2 போலீஸ் வந்து எரிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் வந்து ராணுவம் வந்து ஒரே கலவரமாகும். அதுக்கப்புறம் ஆக்சுவலா இதுல காட்டின மாதிரி பாதுகாப்பு மக்கள் கொடுத்தாங்க, அதெல்லாம் கிடையாது. எழுத்து இயக்கம் கையெழுத்து வாங்கி அவங்க வந்து மக்கள் பாதுகாப்பு கொடுத்தாங்க அப்படி இல்லை. 200 பேர் அந்த மாதிரி ஒரு சின்ன கிராமத்துல இது பண்ணிதான் அவங்க வேற ஊர்ல அவங்களோட ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் இருப்பாங்க, அவங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும்ல ஒரே ஃபேமிலியில இத்தனை பேர் வந்து இறந்துட்டாங்க அந்த மாதிரிலாம். ஏங்க அதுதான் வந்துட்டு இல்ல இதெல்லாம் சொல்லக்கூடாதுன்னு மிரட்டி வச்சிருந்தாங்கன்னு சொன்னாங்க. ஓகே ஓகே. ஆர்மி ஆஃபீஸர் சாம்பரப்போ இப்ப நீங்க உதாரணத்துக்கு இப்ப நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். நம்ம இன்னைக்கு இருக்கோம், இப்போ இன்னும் ஒரு 40-50 வருஷம் கழிச்சு இந்த தூத்துக்குடி துப்பாக்கி சூடு எடுத்து நீங்க இன்னைக்கு நமக்கு எல்லாம் எவிடென்ட் எல்லாம் இது இருக்கு. ஒரு 50 வருஷம் கழிச்சு யோசனை பண்ணி பார்த்தா அப்படியே 13 பேர் சுட்டாங்களே, இல்லையா? அந்த மாதிரி எல்லாம் யாரும் இல்லையே. அந்த அந்த கணக்குக்கு தான் போகும். அந்த கணக்குல தான் இன்னைக்கு வந்து ஏலியன் இருக்கு நம்ம கிட்ட, ரெக்கார்டா வீடியோ எவிடன்ஸ் உடனுக்குடனே ஃபிளாஷ் நியூஸ் எல்லாம் இருக்கங்காட்டிக்கு நமக்கு ஒரு ரெக்கார்டு இருக்கு. அதுவுமே நாளைக்கு ரெக்கார்டு இன்னும் ஃபியூச்சர் டெக்னாலஜியில் என்ன ஆகும் என்ன எப்படின்னுலாம் நமக்கு தெரியாது. இப்போ நீங்க அந்த காலகட்டத்தில் யோசனை பண்ணி பாருங்க. ஓகே. எமர்ஜென்சில எத்தனை பேர் உண்மையிலேயே அஃபெக்ட் ஆனாங்க பாதிப்பானாங்கிற அபிஷியல் ரெக்கார்டு யாராவது வச்சிருப்பாங்களா? வச்சிருக்க மாட்டாங்க. உதாரணத்துக்கு நீங்க கொரோனாவே எடுத்துக்கோங்க. கொரோனா டெத்லயே இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் ஸ்டேட் கவர்மெண்ட்டும் உண்மையிலேயே எவ்வளோ டெத்ஸ் வந்துச்சு என்ன இதாச்சுங்கிறது ஒரு 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 எவிடென்ட்டா வச்சிருக்க மாட்டாங்கல்ல. அவங்க கவர்மெண்ட் கொடுக்கறது தானே கணக்கு. ஃபியூச்சர்ல இந்த வீடியோ பார்த்தா தட் வாஸ் AI அப்படின்றோம். இருக்கலாம், சொல்லலாம். அதனால இன்னைக்கு ஆக்சுவலா ஸ்ருதிஹாசன் நடிச்ச ஒரு இங்கிலீஷ் படம் ட்ரெய்லர் ஒன்று பார்த்தேன். அவர் மாதிரி சைக்கலாஜிக்கல் த்ரில்லர் போல. ட்ரெய்லர் ஓகேவா இருந்துச்சு. படம் Jan 20 டிஜிட்டல்ல வருது, பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. இந்த அந்த படம் பேர் அனகோண்டா படம் OTTல வந்துருச்சா? இவரு சலூன் ரிவ்யூ போட்டிருக்காரு. அவன் தியேட்டர்ல போய் பார்த்து ரிவ்யூ போட்டாங்க. அவன் என்னன்னா இனிமே எல்லா படத்தையும் தியேட்டர்ல போய் பார்க்க போறான். நான் பக்கத்துல ஒரு தியேட்டர் இருக்கான். ஸோ அந்த இங்கிலீஷ் படம்லாம் வருதுன்றதுனால அந்த ஏதோ பாஸ் வாங்கி வச்சிருக்கானோ, அதனால அங்கே போய் எல்லா படமும் இனிமேல் பார்த்து ரிவ்யூ போட போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான். அதான் அந்த மெய்டு ஹவுஸ் மெய்டோ ஏதோ அந்த படமும் பார்த்தேன் அப்படின்னா அப்புறம் இதுவும் போயிருந்தான். நானும் பாஸ் ஒன்று வாங்கி வைக்கணும். 350 ரூபா 4 படம் பார்க்கலாம். நல்ல டிக்கெட் வாங்கி வச்சிருங்க ப்ரோ. பை ஒன் கெட் ஒன் எப்பவுமே இருக்கும். இல்லைன்னா 100% ஆஃபருக்கு டிக்கெட் புக் பண்ணீங்க. இல்ல இது எந்த பாஸ்மா வீரன் உங்களுக்கு எந்த தெரியுமா? மூவி டைம்ல உள்ள போஸ்ட் ஓட்டிருப்பாங்க. இங்க ஒரு மால் இருக்கு மூவி டைம்ல. ஒரு மாசத்துக்கு 350 ரூபாய்க்கு வாங்கி வச்சிட்டாங்கன்னா 4 படம் பார்க்கலான்ட்டு போட்டுருப்பாங்க. ஆனா அந்த ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ பார்க்க முடியாதுல்ல. கண்டிஷன் சப்ளை எல்லாம் பாத்துக்கோங்க, என்னைக்கு பார்க்கலாம். ஆமா, அந்த வீக் டேல மட்டும்தான் வீரன். வீக்கெண்ட்ல பார்க்க முடியாதுன்னு, ஃபர்ஸ்ட் டே பார்க்க முடியாதுன்னு, கவர்மெண்ட் ஹாலிடேஸ்ல பார்க்க முடியாதுன்னு, அந்த மாதிரி நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் இருக்கு. அந்த கண்டிஷன்ஸ் போட்டிருப்பாங்களா?
ஆமா ஒரு ஏத்திக்கலாம் 14 சொல்லுவாங்க 15 அந்த இதுல வருஷத்துக்கு அப்புறம் கவுண்டர்ல கேளுங்க. பிவிஆருக்கு அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஆனா அந்த பாஸ் சரியா போகல. அவங்க நினைச்சாங்க பெருசா போகும்னு சொல்லி, பட் அதுவுமே சரியா போகல. இந்த ஸ்ரீசக்தியுமே ஒரு பாஸ் கொடுத்தாருங்க அவர் அந்த டைம்ல. 1800 பே பண்ணா மாசத்துக்கு 2 மூவி ஃப்ரீயா பண்ணிக்கலாம். பட் கேரி ஃபார்வர்ட் எல்லாம் கிடையாது. நீங்க மாசத்துக்கு 2 மூவி பாத்துக்கலாங்கிற மாதிரி எல்லாம் கொடுத்தாரு. பட் அது ஒரு அவருக்கு இல்ல. வருஷத்துக்கா? ஒரு வருஷத்துக்கு 1 இயர் பாஸ். நீங்க அதை 1800 பே பண்ணி வாங்கிக்கலாம். மாசத்துக்கு 2 மூவி நீங்க பாத்துக்கலாம். டே 1 இருந்தாலும் சரி, எதா இருந்தாலும் சரி, நீங்க அந்த பாஸ் யூஸ் பண்ணி புக் பண்ணிக்கலாம். பட் அது ஒர்க் அவுட் ஆகல அவருக்கு, அதனால அதை தூக்கிட்டாரு. 11,000 அது 150 ரூபா தானே? ஓகே தான். 190 ப்ரோ, 190 வரும் மாசத்துக்கு. நான் ஒரு 360 கணக்கும் போது அது 1 இயருக்கும் போது 3000 மேல ஆஃப் ஆஃப் த அமௌண்ட் மாதிரி வந்துச்சு. பட் அதை தூக்கிட்டாரு. அது அவருக்கு ஐயோ இவங்களுக்கெல்லாம் நல்லது பண்ணும் போலயே, இது நம்ம லாபம் குறையுது வேணாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிட்டாரு. அவ்வளவுதான். இப்போ டிஸ்ட்ரிக்ட் ஆப் வேணா கொஞ்சம் நிறைய இது கொடுக்குறான் ஆஃபர்ஸ். பை 1 கெட் 1 அந்த மாதிரி. அப்புறம் நம்ம வேணா 150 100 நம்ம இது பண்ணிக்கலாம். அந்த மாதிரி நிறைய ஆஃபர்ஸ் கொடுக்குறாங்க. பரணி ப்ரோ, நான் இன்னைக்கு அங்கம்மாள்னு ஒரு படம் பார்த்தேன். அந்த படம் பார்த்து சொல்லுங்க மாவீரன், எப்படி இருந்துச்சு அந்த படம் உங்களுக்கு? நல்லா ஃபீல் குட்டா தான் இருந்தது. சன்நெக்ஸ்ல விட்டுருக்காங்க போல, நான் பார்த்தேன். 2 ஓகே ஹவர்ஸ் ஓகே போர் ஓகே. அடிச்சு பாட்டுக்கு நல்லா இருந்துச்சு. எனக்கு அந்த படம் அவ்வளோ ஒர்க் ஆகல. பாத்துட்டீங்களா நீங்க? பார்த்துட்டேன். அது ஒரு மாதிரி அடமெண்டா ஒரு லேடி. வீட்டுல வழக்கமா அப்பா கேரக்டர் தான் இப்படி காட்டுவாங்க. அந்த பெரிய மருமக கேரக்டர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அந்த சின்னம்மா கன்வின்ஸ் பண்ணுவார்ல, அவங்க வரப்ப இப்படி நடந்துக்குமா அப்படி நடந்துக்குமா அப்படின்னு சொல்லி அம்மா கேரக்டர், அந்த சீன் நல்லா இருக்கு. கிளைமேக்ஸும் எனக்கு செம்மையா இருந்துச்சு. அந்த வீட்டுக்குள்ளேயே சண்டை போடுவாங்க எல்லாரும். மாவீரன் கேக்குதா? கேக்குது. கேக்குது ப்ரோ, சொல்லுங்க. நான் பேசுனதெல்லாம் கேக்குறியா? இல்ல இல்ல நீங்க இல்ல, நான் மியூட்ல போட்டு பேசிட்டு இருந்தேன். அதான் எனக்கு வந்துட்டு அது கதையா வந்துட்டு எனக்கு வந்து என்ன சொல்ல, அந்த கதைக்கு அவ்வளோ ரன் டைம் தேவையான்ற மாதிரி எனக்கு இருந்துச்சு. சில விஷயங்கள் பிடிச்சிச்சு, பட் சில விஷயங்கள் ஒர்க் ஆகல எனக்கு. நான் வந்து ஒர்க் பண்ணிட்டே படம் பார்க்கறதால எனக்கு மோஸ்டா ஏதாவது 10ல ஒரு படம் தான் ரொம்ப இழுக்கிறானுங்களேன்னு தோணும். நீங்க அது அப்படியே போயிடும். டியூரேஷன் எனக்கு பிரச்சனையே இருக்கு. ஓகே ஓகே. இந்த இந்த இப்போ புதுசா பொங்கல் ரிலீஸ்லாம் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்களா? இதுல யார் யார் என்னென்ன படம் பார்க்க போறீங்க? எல்லாரும் இது பாப்பீங்கன்னு இப்போதைக்கு என்னோட தேட்டர் பிளான் 2 படமே. ஆனா இங்க ரிலீஸ் ஆகுமான்னு கன்ஃபார்மா தெரியல. வந்தா கண்டிப்பா போயிடுவேன். ஒண்ணு வாவாத்தியாரு, இன்னொன்னு அகனா உக்கராஜ். சூப்பர். அஜித் பல்தான் நீங்க? அவர் இல்ல போலே. சரி, நான் வந்து வாவாத்தியார் போலான் இருக்கேன். டிடிடி வந்து ரிவ்யூஸ் போறது பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு போவோம். ஓகே. மதன் ப்ரோ? நான் இல்லைங்க, அவ்வளவுதான். நம்ம எல்லாம் ஓடிடி தான். பராசக்தி பார்த்தாச்சு, அதோட முடிஞ்சு. ஆமா, இன்னைக்கு ஜனநாயகனோட தான், அன்னைக்கு தான் பொங்கல். அப்படி கிடையாது. நான் தான் சொல்லிட்டு இருக்கேன், இதெல்லாம் தான் வந்துட்டு இருக்காங்க. அது படம் வராது, ஜனநாயகன் அவ்வளவுதான். எப்படியும் படம் வராது. ஒருவேளை வந்தாலும் கடைசிக்கு ஓடிடில ஏதாவது வந்தா தான் வந்து, தேட்டருக்கு எப்படி வரப்போறது இல்லை. அதனால அந்த எதிர்பார்ப்பு. அதனாலதாங்க இப்போ ஜனநாயகன் வந்ததுக்கப்புறம் பராசக்தி வச்சு பார்த்துக்கலான்ட்டு ஐடியால இருந்தேன் நான். அது எப்போ அந்த மறுபடியும் இதுக்கு அப்பீல் பண்ணானுங்களோ அப்பவே மண்ணை போட்டு மூடிடுமாமே அப்படின்னு முடிவுக்கு வந்துட்டு அப்புறம் பராசக்தி பார்த்துட்டேன்.
இல்லங்க. எனக்குமே அந்த கோர்ட் ஆர்டர் வந்து அவங்க வந்து கிராண்டட் பண்ணிட்டாங்களே சர்டிஃபிகேட் குடுக்கணும்னு சொல்லி. அதுக்கப்புறம் எனக்கு சத்தியமா இவங்க அப்பீல் பண்ணுவாங்கன்ற இது ஐடியான்றத தாண்டி, இவங்க எதுக்கு அப்பீல் பண்ணுவாங்கன்ற மாரி தான் எனக்கு தாட் ப்ராசஸே போச்சு. ஏன்னா ரீசனும் இல்ல பெருசா. சர்டிஃபிகேட் மட்டும் தான் ரீசனு. கேவிஎம் புரொடக்ஷன் தான் கோர்ட்டுக்கும் போயிருக்காங்க. சரி இவங்க எதுக்கு அப்பீல் பண்ண போறாங்கன்னு நெனச்சேன். அப்பீல் பண்ணதுக்கப்புறம் தான் ஓகே இத தாண்டி வேற ஏதோ உள்ள பெரிய விஷயம் நடக்குது அப்படின்ற மாரி ஃபீல் ஆச்சு. அப்பயே புரிஞ்சிருச்சு எப்படியும் இன்னும் படம் ஒரு 2 வாரத்துக்கு வர்றது கஷ்டம் தான்ட்டு. பட் இப்ப போற போக்க பார்த்தா இவங்க அந்த எவ்வளோ தூரம் மேக்ஸிமம் புஷ் பண்ண முடியுமோ புஷ் பண்றதுக்கு தான் ட்ரை பண்றாங்கன்னு தோணுது. இல்ல பரணி ப்ரோ, அந்த மேல அப்பீல் பண்ணது கூட பிரச்சனை இல்ல. அதுக்கு ஒரு வக்கீல கூப்பிட்டு வந்தாங்கல்ல, இந்தியாவோட செகண்ட் ம். பிக்கெஸ்ட். அப்பவே தெரிஞ்சிருச்சு என்ன பண்ணாலும் சரி இந்த படத்தை நாங்க விட மாட்டோம் அப்படிங்கிற மைண்ட் செட் வந்துட்டாங்க. அதுதான் ப்ரோ. எனக்கும் அந்த நியூஸ் படிக்கும்போது கொஞ்சம் படம் பார்க்குற ஃபீல் மாரி தான் இருந்துச்சு. இந்த படத்துலலாம் எப்பயுமே வந்துட்டு ஒரு அண்டர் ரேட்டட் லாயரு, "ஏய் இந்த ஊர்ல இவர் தான்ப்பா பெரிய லாயரு" அப்படின்ற மாரி ஒரு இது காமிப்பாங்கல்ல. எல்லா ஒரு கோர்ட் ரூம் ட்ராமா மோஸ்ட் ஆஃப் த கோர்ட் ரூம் ட்ராமாஸ்ல அப்படிதானே இருக்கும். எனக்கு அந்த ஒரு ஃபீல் தான் குடுத்துச்சு. அஃப்கோர்ஸ் கேவியனுக்கு இதா சாதகமா வாதாடினவரும் நல்ல வக்கீல் தான், இல்லைன்னு சொல்லல. பட் இவங்க செகண்ட் மோஸ்ட் லாயர் இந்தியாவிலே அப்படின்னு சொல்லி இது கொடுக்குறப்போ எனக்கு அப்படிதான் வந்துட்டு ஒரு மாதிரி ஃபீலாக இருந்துச்சு. என்னடா படத்துல வர மாதிரி ட்விஸ்ட் மேல ட்விஸ்ட் அடிக்கிறீங்கன்ற மாதிரி. யாரோ போட்டிருந்தாங்க இந்த அக்ஷய் குமார் ஜாலி எல்எல்பி 4 ஜனநாயகன் ட்ரூ ஸ்டோரி பேஸ்ட் ஆன் ட்ரூ ஸ்டோரி அப்படின்னு சொல்லி. ஏங்க ஃபர்ஸ்ட் டே எல்லாம் அப்படிதாங்க இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் 2 நாளெல்லாம் அந்த லைவ்ல பார்க்கும்போது அந்த பாயிண்ட் இந்த பாயிண்ட் அதெல்லாம் பயங்கரமா போச்சு. கண்டிப்பா. அப்புறம் நாளைக்கு வந்து டிஜிட்டல்ல நிறைய படங்கள் வருது, இங்கிலீஷ் படங்கள். அது மேபி நான் வந்து சொல்லிடுறேன். பரணி களம் காவல் எப்போ வரும்? அதுக்கு அந்த படத்துக்கு வெயிட்டிங். 16 யாரோ 60 16 ஆமா, வேற ஏதோ படம் கூட பிரகாஷ் ப்ரோ, இந்த நெட்ஃபிளிக்ஸ் பண்டிகை உங்க நண்பர் இருக்காரு, தகவல் தெரிவிப்பாரு, நீங்களே ஏதாவது தகவல் தெரிஞ்சுதா? அது 1 மாசம் கழிச்சு தானாம்ப்பா. சரி, போன அவர் டைம் போனவர் அவரே நம்ம ஸ்பேஸுக்கு வந்து சொல்லுவாருன்னு பார்த்தேன். அவர் வரலக்கா, நான் 2 நாள் லீவ்ல இருந்தாரு. இல்ல பரணி ப்ரோ, வருவார் சும்மா போன டைம் பொங்கலுக்கு சும்மா முன்னாடியே வந்துருச்சு. ஆமா ஆமா. பட் ஆனா இது வந்துட்டு இப்ப அவர் தான் என்கிட்ட சொன்னாரு ஒரு மாசம் ஆகும்னாரு. 1 மாசமா 2 வீக்ஸ் 3 வீக்ஸ் ஆகுன்ற மாதிரி சொன்னாங்க. சரி ஏதாவது சொல்லுங்க, 10 படத்தோட நேம் தானே, நீங்களே போட்டுருங்க. ஏங்க எனக்கு எப்படி ஏங்க யாரும் இல்ல, சுகுமார் ப்ரோ தாங்க. அங்க போனவர் நேரா சுகுமார் ஈவெண்ட்டுக்கே போனவர். அவர் வந்தாருன்னா அவர்கிட்ட கேளுங்க. ஈவெண்ட்டுக்கே போனாரு. ஈவெண்ட்டுக்கு போய் நேற்று ஃபுல்லா அட்டன் பண்ணிட்டு வந்துட்டாரு. பிரகாஷ்ண்ணா, மோர் ம் தென் ஈவெண்ட் அது ஒரு பார்ட்டியாம்ண்ணா. அதாங்க, அது அவரே சொல்லட்டும் என்ன நடந்துச்சோ அப்படிங்கிறது அவரே சொல்லட்டும். அந்த ஆனா ஃப்ரீயா விடுங்க. சரி ஓகே. நாளைக்கு அந்த டிஜிட்டல்ல வந்து இந்த ரெண்டல் ஃபேமிலின்னு சொல்லி ஒரு படம் வருது. அப்புறம் ரீபில்டிங், இது 2மே நல்லா இருக்குன்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. அது 2த்துக்கு தான் நான் வந்துட்டு வெயிட்டிங். நாளைக்கு நாளைக்கு ஒரு சின்ன ஒர்க் இருக்கு, அதனால வந்துட்டு படம் பார்க்க முடியுமான்னு தெரியல. அதுதான் பார்ப்போம். ஆனா எப்பயுமே எனக்கு இந்த வீட்ல இருந்தே ஜீவா வேலை பட பார்க்கறதுனால ட்ரைலரு ஒரு மாதிரி ஷார்ட் பிலிம் மாதிரி இருக்கு. கேமரா ஒர்க்ல அந்த ஜீவா பட ட்ரைலர் ரொம்ப குவாலிட்டி கம்மியா தெரியுது. அது படம் பார்க்குறப்ப ஃபீல் ஆகாதுமா வீரன், ஃப்ரீயா விடுங்க. அது குடும்பஸ்தானம் அப்படிதான் இருந்தது. உங்களுக்கு குடும்பஸ்தான் இதோட பெட்டரா இருந்தா? எனக்கு அது Understand வருது. அந்த அந்த டைம்ல ட்ரைலர் பார்த்தேன்னு தெரியல. ஆனா இது ஒரு மாதிரி குவாலிட்டி கம்மியா தெரியுது. ஓகே. இல்ல தியேட்டர்ல பார்க்குறப்ப எனக்கு அந்த ஒரு ஃபீல் வரலமா வீரன். இன்னைக்கு விட்ட ஆக்சுவலா ட்ரைலர் கூட பரவாயில்ல. அந்த பழைய டீசர்லாம் ஒரு மாதிரி ஷார்ட் பிலிம் மாதிரி இருந்துச்சு கேமரா ஒர்க். இல்ல இப்ப புது ட்ரெய்லர் வந்துச்சுல, அது நல்லா தானே இருந்துச்சு உங்களுக்கு? இல்ல கம்பேரிட்டிவ் சொல்றேன், இதை விட அது இன்னும் கொஞ்சம் பேடா தெரிஞ்சுன்னு சொல்றேன். ஓகே ஓகே ஓகே. நாளைக்கு என்ன வேலைன்னா, வருஷத்துல ஒரு வாட்டியாவது ஆஃபீஸ் போய் பார்த்துட்டு வரணுன்றதுக்காக நாளைக்கு வந்து போகணும். போயிட்டு ஒரு தடவை எட்டி பார்த்துட்டு வந்துடுவோம். அதுதான் வேலை. பரணி, நீங்க வேலை செய்றீங்களா? வேலை பாக்குறீங்களா? யாருப்பா அது? ஓனர் ப்ரோ அவரு.
ஓனரா? ஓ சாரி ஓனரா? பரணி. நான் வேலைதான்ப்பா பாக்குறேன், ஓனர்லாம் இல்ல. அப்படியா? சரி, கேட்டா எப்படியும் சொல்ல அவரு போறது இல்ல. இல்ல என்ன வேலை ப்ரோ, பாக்குறீங்க சொல்ல கேட்டா. வேலை மாட்டாரு. பாக்குறீங்கன்னா வந்து ஏங்க என்ன ஆபீஸ்க்கு ஒர்க் வந்து அவர் டெய்லி யார்கிட்ட வேலை போவாரு. பாக்குறாரு கேளுங்க. ஓனர்னா யார்கிட்ட வேலை பாக்குறாரு கேளுங்க. அவர்கிட்ட வேலை பாக்குறாருங்க. அவர்கிட்டயா? அவரு எப்படி? அவர்கிட்டயே வேலை பாக்குறாரு. பரணிக்கிட்டயே வேலை பாக்குறாரு. இல்ல அதுதான் புரியல. ஓனரு. ஆஹா, அதான் இல்ல இல்ல ஓனர்னு இல்ல கரெக்டா சொன்னேன். பிரகாஷ் ப்ரோ, நீங்க சொல்றது என்ன விசாரி. என்ன ஆபீஸ் பரணி? என்ன ஆபீஸ்? என்னது? என்ன ஆபீஸ்? என்ன என்ன வேலை செய்றீங்கன்னு கேக்குறேன். அது கம்பெனி ரகசியம். ரைட்ரா. ஏன்னா அவ்வளவுதான். நீங்க நான் அந்த இல்ல ஒரு நாளைக்கு இல்ல பரணி, நீங்க பாத்துக்கிட்டே இருங்க. ஏதாவது ஒரு இந்த தீவிரவாத கேஸ் வரும்போது உங்களை கோர்த்துடுவேன் நான் கண்டிப்பா. அட வயசுன்னு சொல்ல பாவி. மாட்டாரு, வேலையும் சொல்ல மாட்டாரு, எங்க போறேன்னு சொல்ல மாட்டாரு. இது கரெக்டா நேக்கு பார்த்து உங்களை தள்ளிவிடுவோம். எங்க இவரை பாருங்க, கொஞ்சம் சஸ்பெக்டா இருக்காரு அப்படின்னு உங்களை இல்ல கோர்த்துட இல்ல போறோம் பாருங்க. நான் என்ன வேலை பார்க்குறேன்னு எனக்கு க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸுக்கு தெரியும், பட் பப்ளிக்காக சொல்ல வேணான்றதான். ஏன்னா வந்துட்டு ஆல்ரெடி வந்துட்டு இவர் இவ்வளோ நேரம் தான்ப்பா வேலை பார்க்குறாரு, அப்படி என்ன தான் வேலை பார்க்குறாருன்னு நிறைய பேர் கேட்டுட்டு இருக்காங்க. பிரைவேட் ஜாப் தாங்க. பிரைவேட் ஜாப்லாம் எந்த இருந்தாலும் சொல்லாங்க. கவர்மெண்ட் ஜாப் சொல்றத கூட யோசிக்கலாம். இல்ல 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 பரவாயில்ல, இருக்கட்டும், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் ஜாலியாக இருக்கேன், அது இருக்கட்டும். ஓகே, மாசம் ஒன்றும் கொஞ்சம் பிரச்சனை காசு பாருங்க. தராங்க. ஓகே ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது ரகசியமாவே இருக்கட்டும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதாவது புறம்புறாங்கன்ட்டு அவரை நினைக்கிறாரு போல. நீ அவ்வளவு கம்மியான வேலை பார்த்து நாங்க வீட்லயே கொஞ்சம் நல்லா சம்பாதிக்க அப்படின்னு அதுக்காக சீக்கிரட்டா வச்சிருக்கேன். இல்ல இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ரகசியமா இருக்குன்னு சொன்னார்ல, எனக்கு சொல்றப்ப சூப்பர் டேலண்ட் ப்ரோ, ப்ளீஸ் கீப் இட் அஸ் ஹிடன் கரெக்ட். டேலண்ட். அதான் 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 அந்த கரெக்ட். டோன்லயே சொல்றாரு அவரு. அவர் அந்த அதான் டோன்லயே அதான் சொல்றாரு. உண்மை. அந்த டோன்ல தான் சொன்னேன். அந்த ரகசியமாவே இருக்கட்டும், வெளியில விட்டுறாதீங்க. இல்ல ஊருக்கு பிரகாஷ்னா, நல்லது. பட் என்னன்னா இதுல எனக்கு ஒரே ஒரு அட்வான்டேஜ் என்ன தெரியுமா? இப்போ சப்போஸ் இந்த வெள்ளிக்கிழமை சனிக்கிழமைலாம் வந்துட்டு படம் பார்க்க போறேன்ல, அப்பெல்லாம் வந்துட்டு நான் பண்ண வேண்டிய வேலையை இன்னொரு ஆளுக்கு வந்துட்டு கொடுத்துட்டு, மீன்ஸ் அவங்கள வந்து பார்த்துக்க சொல்லிட்டு போயிடலாம். அந்த ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்கு. அதனால தான் நான் வந்துட்டு நிம்மதியாக வந்து படம் பார்த்துட்டு வந்துடுறேன். நான் இன்னும் வெள்ளி சனிக்கிழமை தானே போகிறேன். ஸோ அதனால அந்த 2 நாள் ஜாலியாக வந்துட்டு நீ பார்த்துக்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஓ, விட்டுட்டு. அப்ப அடுத்தவங்க கஷ்டப்பட்டு வேலை செய்வாங்க, அதுக்கு சம்பளம் நீங்க எனக்கு வாங்குவீங்களா? புரியல அஜித். அப்ப அவ்வளவு கொடூரமான வேலையா செஞ்சுட்டு இருக்கீங்க. இருங்க இருங்க இருங்க, வெள்ளிக்கிழமை எனக்கு பெருசா ஒர்க் இருக்காது. ஓகே, சனிக்கிழமை இருக்கும். சனிக்கிழமை மேபி இருக்கும். வெள்ளிக்கிழமை பெருசா இருக்காது. அப்படி ஏதாவது இருந்துச்சுனாலும் எனக்கு வந்துட்டு மெசேஜ் வந்துடும் இதுதான் சொல்லிட்டு. அதுவுமே வந்துட்டு ஒரு 10 நிமிஷம் ஒர்க்கு தான் பார்த்தான். அந்த 10 நிமிஷம் ஒர்க்கு பார்க்குற சொல்லிட்டு பெரிய விஷயம். எனக்கு என்னமோ நீங்க கொடுங்கோல் ஆட்சி நடத்திட்டு இருக்கிற மாதிரி தெரியுது. சரி விடுங்க. கொடுங்கோல் ஆச்சு. ஐயோ, இங்கே பாருங்க, நான் இப்பயும் சொல்றேன், நான் வந்துட்டு ஒரு கம்பெனிக்கு ஒர்க் பண்றேன், அவ்வளவுதான். சிம்பிள், முடிஞ்சிருச்சு. எஸ்கே ப்ரொடக்ஷன்ஸா? ஏங்க அப்படின்னா தாங்க நானே வந்துட்டு கெத்தா வந்துட்டு எஸ்கே ப்ரொடக்ஷன்ல வேலை பார்க்குறேன் பயோலயே வச்சிருப்பேனே. அந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா சொல்லுங்க பல்தான், போய் ஜாயின் பண்ணிக்கிறேன். அப்ப எஸ்பி ப்ரொடக்ஷன்ஸ். ஏன்னா அப்படின்னா ஸ்மார்ட் பரணி இல்ல ப்ரொடக்ஷன்ஸ். இல்ல இல்ல இல்ல, நம்ம கிட்ட காசு இருந்துச்சுன்னா தேட்டர் வாங்கிடலாம். எஸ்கேவே அவர் வாயால உங்களை ஸ்மார்ட் பரணின்னு சொன்னாரா ப்ரோ? அது ஃபர்ஸ்டே நடந்துச்சுமா, வேற என்ன, அது எப்பயும் நடந்துச்சு. இல்ல எனக்கு பரணி ப்ரோ, எனக்கு ஒரே ஒரு டவுட். நீங்க தியேட்டர் ஓபன் பண்ண வச்சு அந்த தியேட்டர்ல பாப்கார்ன் எல்லாம் விப்பீங்களா? நாட் அலவுடா? ஏங்க அதெல்லாம் விற்பேங்க, ஏங்க நீங்க. ஏங்க உங்களோட பாலிசி படி அதெல்லாம் பண்ணக்கூடாது இல்லைங்க, அப்புறம் மத்தவங்க டிஸ்டர்ப் இல்ல இல்ல ஆகும்ல. இல்ல, ஐயோ அது ஒரு படத்துக்கு சொன்னது, விடுங்க. மாவீரன் என்ன கேட்டீங்க? பதிலுக்கு நீங்க என்ன ரியாக்ட் பண்ணீங்க? ஆனா இன்னும் ஒரு முறை சொல்லுங்கண்ணா. ஆனா கடையோட சேர்த்து சொல்லுங்கண்ணா. அப்படிலாம் இல்ல. பிரகாஷ் ப்ரோ, சத்யராஜன் பேசுறேன். வாவாதியர் நாளைக்கு புக்கிங் ஓபன் பண்ணுவாங்களா? இன்னைக்கு ஓபன் பண்ணிட்டாங்க கடை ஏரியால. உங்களுக்கு நைட்டுக்குள்ள ஓபன் ஆயிரும். ஓகே, மாயாஜால் மட்டும் தான் இங்க ஓபன் ஆயிருக்கு சென்னையில, வேற எதுவும் ஓபன் ஆகல. ஓபன் ஆயிரும். திருச்சிலேயே ஓபன் பண்ணிட்டாங்க புக்கிங். இப்ப 9 மணி ஷோ கொடுத்துருக்காங்களா? 11 மணிக்கு தான். 11 மணிக்கு தானா? ஆமா, புதன்கிழமை ஒர்க்கிங் டே. நீங்க 11 மணிக்கு 9 மணி சொன்னா ஸ்பெஷல் ஷோ வாங்கணும். ஜியோ வாங்கி எங்க கேட்பது? இங்க சென்னையில ராக்கி சினிமாஸோட ஃபர்ஸ்ட் எபிக் ஸ்கிரீன் ஓபன் பண்றாங்க பொங்கல் அன்னைக்கு. சரி, போய் ட்ரை பண்ணலாம்னு பாக்குறேன். பிரகாஷ் ப்ரோ, இந்த ஸ்மார்ட் பரணி ட்ரெண்ட் செட்டர் பாலா மாதிரி நீங்க ஏதாவது அடைமொழி வைக்க வேணாம். நான் ட்விட்டர் அந்த போஸ்ட்ல கலாசல், வந்தியத்தேவன்,
என் பேரு என்ன தெரியுமா, பேரே கிடையாது, ராதா இல்லாத படம் சாதா, குப்பை, பொறுக்கி, அப்புறமேட்டு வந்து நான் கருப்பு, ஸ்மார்ட் பரணி. வெறுங்கருப்பு, வெறுங்கருப்பு. இருங்க, ஸ்மார்ட் பண்ணல. இப்ப நான் வந்த புதுசுல நான் சொல்றது, நான் வந்த புதுசுல பேரு பூராமே வித்தியாசமா பேரே இருக்காது. ட்விட்டர்ல பேரே கிடைக்காது. நம்ம வந்து ஏன் ஒரிஜினல் பேரே நம்ம வச்சுக்க கூடாது? அப்புறம் ஒரிஜினல் பேரே நான் எல்லாத்தையும் இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக்ல, ட்விட்டர்ல எல்லாத்துலயும் ஒரிஜினல் பேர் தான். எங்கேயுமே புனை பேர் கிடையாது. எல்லாமே ஒரு தடவை திருச்சி ட்விட்டப்ல வந்து ட்விட்டப் நடக்கும் தெரியுமா? நான் என்ன சொல்லியிருக்கேன்ல, ஒருத்தவங்க தங்களை அறிமுகப்படுத்திவாங்க. அப்ப அவங்கவுங்க பேர் சொல்லும்போது நான் குழந்தை, என் பேர் சின்ன பிள்ளை, என் பேர் மாயாவி, என் பேர் வந்து சித்தன், இப்படிதான் சொல்லுவாங்க. யாராவது ஒரிஜினல் பேர் சொல்லும் போதே சொல்ல மாட்டாங்க. ரொம்ப ரொம்ப இதுல இருக்கும். அந்த பரிசல்னு ஒருத்தர் இருப்பாரு. அவர் பேரு பரிசல் கிருஷ்ணா அவரா? ஆமா, பரிசல் கிருஷ்ணா. ஆனா அவர் பேர், என் பேர் கிருஷ்ணகுமார் அவர் பேரு. என் பேர் வந்து நான் ட்விட்டர்ல பரிசல் அப்படின்னு அறிமுகப்படுத்துவார். பேர் சொல்லி ஒரிஜினல் பேரு புனை பேர் ரெண்டுமே சொல்றாங்க. நமக்கு அந்த வேலையே கிடையாது. நமக்கு அங்க போய் என் பேர் பிரகாஷ் மகாதேவ், ட்விட்டர்ல பேரு பிரகாஷ் மகாதேவ் தான் அப்படின்னு சொல்லி தான் அறிமுகப்படுத்திக்கிட்டது. அது மாதிரி நம்ம அப்பையிலதான் அது பேர் ஒரிஜினல் பேரை யூஸ் பண்ணிக்கிறது இல்லைன்னா அதுதான் பிராண்டு. நீங்க உங்க பேரை தான் பிராண்டா மாத்திருக்கீங்க. ஆக்சுவலா மாவீரன் ப்ரோ, அதனாலதான் எனக்கு நிதின் கௌரியை பிடிக்கும். சொல்லுங்க ரோலக்ஸ். ப்ரோ, பொங்கலுக்கு கருப்பு அப்டேட் என்ன வருமா? ஏங்க நீங்களும் டெய்லி வந்து கேக்குறீங்க. அவர் தம்பி வாவாத்தியர் வராரு. ஏங்க ரோலக்ஸ் நீங்க ஒண்ணு பண்ணிக்கங்க ரோலக்ஸ். இவரு பிரகாஷ் ரெக்கார்டிங் போடுறாரு, நீங்க டெய்லி என்ன பண்றீங்கன்னா திரும்ப அந்த ரெக்கார்டிங் வந்து திரும்ப ரிப்பீட் மோட்ல கேட்டீங்கன்னா வேலை முடிஞ்சது, அவ்வளவுதான். இல்லைன்னா எழுதி போட்டுருங்க, பிரகாஷ் ப்ரோ ஓனர் வெளியில் சென்று விட்டார், பூட்டை ஆட்டாதீர் அப்படின்னு போட்டு விட்டுருக்கேன். டெய்லி வந்து ஒரே கேள்வி கேக்குறீங்களே ரோலக்ஸ். மதன் ப்ரோ 46 47 எதுனாச்சும் அப்டேட் வருமா ப்ரோ 3 படத்துல இருந்து? அதான் இதான் சொல்ல வந்தேன். இவராவது பரவாயில்ல, டெய்லி கருப்பு தான் கேட்கறாங்க. கீழே கமெண்ட் செக்ஷன்ல என்ன வேற டேக் பண்ணி 48 அப்டேட் கேள்வி, 49 அப்டேட் கேள்வி. மனசாட்சி இருக்கா அவனுக்கு? கருப்பு 3 படத்துல இருந்து அப்டேட் வருமா ப்ரோ? என்ன ஒன்னாச்சு தெரியல ரோலக்ஸ், ஏதாவது வந்துச்சுன்னா வந்து சொல்றோம். 3 அப்டேட்னா ஜீத்து வரைக்கும் போயிட்டாரா? ஓகே ஓகே. அதான் ப்ரோ 3 படத்துல ஒரு அப்டேட் ஆச்சும் என்ன வருமா பொங்கலுக்கு? ப்ரோ கருப்பு வந்து February 13 ப்ரோ, 48 வந்து ஜூன் மாசம், இது வந்து டிசம்பர்ல. 3 படம் ஒரே வருஷம். ஒரு மாசம் தான் ப்ரோ இது. ஒரு மாசம். ஆமா போஸ்டர் வந்து வருது. இன்னும் பொங்கலுக்கு வந்து போஸ்டர் ரிலீஸ் இருக்கு. இந்த மந்த் எண்ட்ல ட்ரெய்லர் ரிலீஸ் இருக்கு ப்ரோ. சூப்பர் ப்ரோ. ஓகே மாவீரன், நான் சொல்லவா? இந்த ஸ்மார்ட் பண்ணின்றது நான் ரொம்ப குட்டி கொஞ்சம் இருக்கிறப்ப வச்சது. ஓகேவா? என்னன்னா ரிமோட் எடை இருப்பா. சரி, தேங்க்யூமா. அது வந்துட்டு ரெமோட் டைம்ல நான் வந்துட்டு அவரை மீட் பண்றப்ப வந்துட்டு அப்போ வந்துட்டு சொன்னாரா, அப்போ வந்துட்டு பார்த்துருக்கேன், அவங்க இதெல்லாம் பார்த்துருக்கேன். அப்போ நான் பண்ணின டிசைன்லாம் வந்துட்டு அவர் ஒரு வாட்டி டிபி எல்லாம் வச்சிருக்கிறாரு. ஓகே, அதனால தெரியும். ஓகே, ஸோ அப்போ வந்து சொல்லினாரு. அதுக்கப்புறம் என்னன்னா வந்துட்டு சரி அவருக்கு தெரியும், நம்ம ஏதாவது ட்வீட் போட்டு மென்ஷன் பண்ணி ட்வீட் போட்டால் அவருக்கு தெரியாமல் போயிருக்கும். அதனால தான் இப்போ அது இன்னமும் அப்படியே நான் வந்து வச்சிருக்கிறேன். அந்த இப்போ லாஸ்ட் டைம் போனதுக்காக தன் பெயரை மாற்ற கூட துணியாத சூப்பர் தலைவா, நல்லா இருக்கு. ஒரு ஃபேன் பாய் மொமெண்டா இருக்கேன். அது ஓகே விஷால். பட் இருந்தாலும் இப்போ நம்ம வந்துட்டு வேற பேர் மாத்திட்டு அதை ட்வீட் பண்ணாலும் அது ரொம்ப ரெஜிஸ்டர் ஆயிடுச்சு. இப்போ லாஸ்ட் டைம் வந்துட்டு நான் பார்த்தப்ப கூட வந்துட்டு ஒரு கூப்பிடும் போது அப்படிதான் கூப்பிட்டாரு. எனக்கு ஒரு மாதிரி நல்லா இருந்துச்சு, ஹாப்பியா இருந்துச்சு. ஆனா உண்மையாலுமேங்க இவர் பேர் அஜித் குமார் தானே? பல்தானே நான் ரெஜிஸ்டர் ஆயிட்டேன். பல்தான் அதான் பேரு, அப்படியே நான் ரெஜிஸ்டர் ஆயிட்டேன். இந்த ஆள் என்னன்னா மாசத்துக்கு ஒரு பேரு தார், போஸ்டர் பாய். அதுக்கு முன்னாடி என்ன வச்சிருந்தீங்க மாவீரன்? மறந்து போச்சு. போஸ்டர் பாய்க்கு முன்னாடி என்னமோ வச்சிருந்தீங்களே? யாக்கூஸ் தக்லை போட இம்பாக்ட். ஓகே ஓகே. ஆனா அவர் மட்டும் என்ன டிபி வச்சாலும் மாவீரன்றது அழகா ரெஜிஸ்டர் ஆயிடுச்சு. அவர் வாய்ஸ் அப்படி பரணி. ஓ சங்கர ஜனநாயகம் வந்துருச்சுன்னா வேற பேர் மாத்தலன்ட்டு தான் இருந்தேன். நான் வரலாதம் கட்டி இதே பேர்ல பல்தான். இதுதான் உங்க பேரு, இதுதான் உங்க பிராண்ட். இல்ல செகண்ட் நேம் அதே தான், ஃபர்ஸ்ட் நேம் மட்டும் மாத்தலான்ட்டு இருந்தேன். ஜனபல்தான் அந்த மாதிரி ஏதாவதா? என்ன பிளான்? இல்ல பிரகாஷ் போனாராங்க வரப்பிரசாத் காரு? ரிலீஸ் ஆகலங்க. ஐயோ, நான் பிளான் எல்லாம் போட்டேன், ஷெட்யூல் எல்லாம் போட்டு வீட்ல பிளான். எப்பவுமே கூட 2 ஸ்கிரீன் பூட்டி வச்சிருக்கான் மாரிஸ்ல. மொத்தம் 6 ஸ்கிரீன் இருக்கு. 4 ஸ்கிரீன்ல தான் படம் ஓட்டுறான், 2 ஸ்கிரீன் சும்மா வச்சிருக்கான்.
சோனால 4 ஸ்கிரீன் இருக்கு, 3 ஸ்கிரீன் தான் படம் விட்டா, ஒரு ஸ்கிரீன் சும்மா வச்சிருக்கான். இந்த படத்தை போடுவாங்க பார்த்தா ஒருவேளை அவனுமே படத்தை வாங்கலையான்னு தெரியல, திருச்சி டிஸ்ட்ரிபியூட்டர் எவனும் வாங்கலையான்னு தெரியல. அதனால அவங்க ரிலீஸ் பண்ண முடியாம இருக்கா தெரியல. நல்லா விட்டுட்டு இருக்குன்றாங்க. போங்கடா. நல்லா அட இருக்குன்றாங்க. பிஎம்டபிள்யூ ரிலீஸ் ஆகலங்க, டெம்பிள் ஹயாத்தி படத்தை தியேட்டர்ல பார்க்க முடியாம போயிடுச்சுங்க. டிம்பிள் ஹயாத்தி பிரகாஷ் ப்ரோ, நீங்க இப்ப அண்ணே, வந்து உங்களுக்கு ஒரு மாதிரி டிம்பிள் ஹயாத்தி படம் பார்த்தோம்னா வீரமே வாகையோட ரீவாட்ச் பண்ணுங்க. இல்ல அந்த படம் பார்க்க முடியலன்னு ஃபீல் பண்றீங்களா, இல்ல ரவி தேஜா படம் பார்க்க முடியலன்னு ஃபீல் பண்றீங்களா? எது ரொம்ப ஃபீல் பண்றீங்க? டிம்பிள் ஹயாத்தி தான். ரவி தேஜா படம், டிம்பிள் ஹயாத்தி எல்லாமே பேசி தரேன். ஓகே. வரப்பிரசாத் கார் ஒரு ரிவ்யூ பாத்தீங்களா? என்ன பல்தான் சொல்லுங்க. நல்லா இருக்குன்றாங்க. ஐ மீன் மோசம்லாம் கிடையாது. பயங்கரமா ரிவ்யூஸ் வருது. விஷால் ப்ரோ லொகேஷன் அது நியூஸ் பார்த்தீங்கன்னா 75 crores தான் அல்லு அர்ஜுன் ப்ராஜெக்ட் சேலரி. லோகேஷோட சேலரி 75. 75 crores. அவர் சேலரி எல்லாம் குறைக்கணும்னு யாரோ சொல்லிட்டு இருப்பாங்களே, யார் அவங்க? முருகேஷ் ப்ரோவா, மகேஷ் ப்ரோவா? திருப்பூர் சுப்பிரமணியம். இல்ல இங்க நம்ம ஸ்பேஸ்ல, இந்த ஸ்பேஸ்ல மகேஷ் ப்ரோ, முருகேஷ் ப்ரோ யாருன்னு தெரியல. முருகேஷ் ப்ரோ எல்லாம் சேலரி சேர்த்தி தான் வாங்க சொல்லுவாங்க. மகேஷ் ப்ரோ தான் நினைக்கிறேன். பர்டிகுலரா லோக்கிக்கு சொன்னாங்களா இல்ல எல்லாருக்கும் சொன்னாங்க? லோக்கிக்கு தான். கூலி 75 கோடி ரூபா வாங்குற, 100 கோடி ரூபா வாங்குற. இப்போ ஒருத்தர் ஒரு சம்பளம் வாங்கிட்டு ஒரு படம் ஓடாம இருந்து சம்பளம் குறைச்ச ஆள் யாராவது தெரியுமா உங்களுக்கு? அந்த மாதிரி கேள்விப்பட்டிருக்கீங்களா? கொஞ்சம் அடுத்த படத்தை கொஞ்சம் குறைச்சுக்கிட்டாரு. ஹீரோவா? ரெண்டுத்துலயும் சொல்லுங்க, எனக்கு ரெண்டுத்துலயுமே யாரும் தெரியலப்பா. ஏஆர் முருகதாஸ் குறைச்சிருக்காரு. ஓ ஓகே, சூப்பர். சூப்பர் ஸ்டார் குறைச்சிருக்காரு. அடுத்த படமே கிடைக்காது ப்ரோ. முக்காவாசி பேர் படமே குறைச்சிருக்காருன்னு சொல்லுவாங்கல்ல. இல்ல படமே கிடைக்காது விஷால் ப்ரோ நிறைய பேத்துக்கு, 80%. கரெக்ட். இந்த ஒரு மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ்டு டைரக்டர்ஸ் இருக்காங்களா, அவங்களுக்கு தான் அடுத்த படம் கிடைக்கும். ஒரு 4-5 படம் சக்சஸ் கொடுத்தவங்க. லோக்கி 75 crore இப்போ ஆவரேஜ் ரிவ்யூ வாங்கின இது 240 தான் பண்ணுச்சு பாக்ஸ் ஆஃபீஸ். இது அடிச்சு நொறுக்கி 500 பண்ணிடுச்சுல. அந்த காம்போக்கு ஒரு பவர் இருக்குல்ல லோக்கி. அது என்னமோ உண்மைதான், இருந்தாலும் மாவீரன் சரி விடுங்க. டைரக்டர் பேர் மட்டும் தான் பாக்குறாங்க. அதுலயும் தெலுங்குலயும் வந்து டைரக்டர்ஸ் இல்ல, அந்த மாருதி இவனெல்லாம் வச்சு எடுக்கிறதுக்கு லோக்கியை வச்சே எடுக்கலாம். பெரிய டைரக்டர்ஸ் எல்லாம் ஏங்க யாரும் ராஜமௌலி மெத்தட ஃபாலோ பண்ணலாமே, அது ஒரு நல்ல சூப்பர் மெத்தட் ஆச்சே. ப்ராஃபிட் ஷேர்ன்றது நல்ல படம் எடுக்கணுமே, அதுதான். அதுக்கு யாரும் முயற்சி பண்ண மாட்டாங்களா? அதுதான் என்னோட கேள்வி. இந்த அல்லு அர்ஜுன் அட்லி படத்துல அட்லி ஏதோ ப்ராஃபிட் ஷேர்னாங்களே, உண்மையா அது என்னன்னு தெரியல, கேள்விப்பட்டோம். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா பரணி ப்ரோ? ஏன் பேச மாட்டீங்க? ஆமா ப்ரோ, salary plus profit share தான் சொல்லிருந்தாங்க. ஃபுல்லா இது சொல்ல. ஆமா ஏங்க பரணி ப்ரோ, பராசக்தி ப்ராஃபிட் ஷேர் தான் சொன்னாங்க எல்லாரும். எஸ். எப்படி வந்துட்டு இருக்கு? உங்க நண்பர்கள்லாம் என்ன ரிப்போர்ட் சொல்றாங்க சொல்லுங்க. எதுக்கு ப்ரோ? பராசக்திக்கு தான். பராசக்தி ஓகே, நைஸ் ஃபிலிம். உங்களோட ரிவ்யூ கேட்கலங்க. எல்லாருமே அப்படிதான் சொல்றாங்கன்னு சொல்றேன். ஓகே, கேட்ட வரைக்கும் ஓகேப்பா. கோபால் ப்ரோ என்ன பாத்தீங்களா படம் பராசக்தி? ப்ரோ இன்னும் இல்ல ப்ரோ, இனிதான் பாக்கணும். கோபால் ப்ரோ நீங்க எந்த ஊரு சொன்னீங்க? அண்ணா கோபால் அண்ணா வணக்கம். அண்ணா ஆசீர்வாதம் வாங்கிட்டு போய் பாக்கலாம்னு பாக்குறீங்களா? கோபால் ப்ரோ நீங்க கோயம்புத்தூரா? ஆமா ப்ரோ. ஓகே ஓகே ஓகே. கோபால் ப்ரோ எனக்கு கோயம்புத்தூர்ல புடிச்ச தேட்டர் எது தெரியுமா? எதுங்க?
எனக்கு வந்துட்டு பிராட்வே இல்லாம காவேரின்னு ஒரு தியேட்டர் இருக்கும்ல, ஐ லைக் தி ஆமா தியேட்டர். கங்கா யமுனா காவேரி. ஆமா, ஏன்னா அந்த அந்த பேரை பார்த்தனுமே விழுந்திருப்பீங்க, எனக்கு தெரியாது. சத்தியமா இல்ல, அந்த தியேட்டர்ல அந்த சோஃபா மாதிரி சீட் இருக்கும், ஆமா கப்பிள்ஸ் எல்லாம் போனா நல்லா இருக்கும் ஜாலியா. நீங்க எதுக்கு அங்க போனீங்க? பாத்தீங்க எங்க நான் போறது சொன்னேனா இல்லையா? ஒரு நான் மலை ஏங்க சொல்லி தப்பா முடிக்கல. சொல்லலங்க, கம்ஃபர்டபுளா இருக்கும்ன்றாங்க. இல்ல இல்ல கம்ஃபர்டபுள் விஷால், அதாவது அது வெளியில பார்க்க எவ்வளவு அகண்ட பெரிய ஏரியாவில் இருக்கும், அதெல்லாம் அகண்டாவா? சொல்லுவீங்கன்னு பார்த்தா முருகேஷ் அவர் விஷால் bro இன்னொன்னு தேட்டரு அண்ணா காவேரி அண்ணா முருகேசன் படத்துக்கு பார்க்க இன்னொன்னு பிரம்மாண்டமா இருக்கு, பார்க்கறது அதெல்லாம் சொல்லுவீங்கன்னு ரொம்ப பாத்தீங்கன்னா பழைய நீங்க என்ன சொல்றீங்க? பழைய ஸ்டைல்ல இந்த ஸ்டெப்ஸ் இல்லாம அப்படியே ஏறுற மாதிரி இருக்கும்ல, ஏறி போற மாதிரி இருந்துச்சு பால்கனி, ஆமா, ஸ்லோப்பா, அதெல்லாமே எனக்கு பிடிச்சிருந்துச்சு. அது இங்க சேலத்துல கூட ஒண்ணு இருக்குங்க அதே மாதிரி. இங்க சென்னையில நல்லா கேட்டீங்க இருக்கு. அப்படிதான் இல்ல இருக்கும். இல்ல முருகேஷ்னா, நீங்க அவரு பேசின வேர்ட்ஸ் கவனிச்சீங்களா? தேட்டரு படுத்துட்டு பாக்குறது காவேரி, அவ்வளவுதான். படுத்துட்டு பாக்கன்னு சொல்லல, அது சோஃபா மாதிரி இருக்கும், கம்ஃபர்டபுளா இருக்கும்ல, ஏங்க சாகாம இருக்கணும். இல்ல கோபாலகிருஷ்ணன் ப்ரோ, நான் எதுக்கு கேட்டேன்னா, நீங்க எனக்கு டவுட், நீங்க கோயம்புத்தூரா இல்ல ஈரோடான்னு, அதுக்கு தான் கேட்டேன். ரெண்டும் ஒன்றும் வித்தியாசம் இல்லைங்க பெருசா, பேசுறதெல்லாம் ஒரு நடுவுல இருக்காரு அவரு, ரெண்டுக்கும் நடுவுல இருக்காரு. ஓகே ஓகே, நாளைக்கு தான் அங்க போவேன், அதுக்கு தான் கேட்டேன். இல்ல நாளை பின்ன கோயம்புத்தூர் வந்தா கோபாலகிருஷ்ணன் ப்ரோ காண போயிடுவாரு, இல்லைன்னா எங்கேயாச்சும் அடிபட்டு கிடப்பாரு, அதுக்கு தான் செக் பண்ணிக்கிறாரு. புரியல. சரி, ஒரு வார்த்தையை மட்டும் கேட்டு கடைசி டாபிக் அதை வச்சுக்குவோம். கேட்க வந்தேன் போங்க, அதுக்கு முன்னாடி ஒரு டாபிக் கேட்க வந்தேன். அந்த டாபிக் மறந்துட்டு இந்த டாபிக் தான் போகுது சொன்னதுனால. சரி ரைட், ஆவாதியார் பத்தி நலன்குமார் சாமி பேட்டி பாத்தீங்களா? ஃபுல்லா பார்த்தாங்க, ரொம்ப ஜென்யூனா இருந்துச்சு. ஆக்சுவலா எனக்கு பயமாலாம் இல்ல, ரொம்ப ஜென்யூனா பேசின மாதிரி தான் இருந்துச்சு. இங்க நிறைய பேர் தப்பா புரிஞ்சுட்டு இருக்காங்க, எனக்கு தெரியல. நான் ரொம்ப என்ன சொல்ல வந்து ஞாபகம் வந்துச்சு, இல்ல பேசிக்கிட்டே கமெண்ட் படிச்சேனா அதுல கன்ஃபியூஸ் ஆயிட்டேன். கமெண்ட்ல ஒருத்தர் 14 தைப்பொங்கல் தானே, அப்புறம் வந்து லீவு நாள் தானே, எதுக்கு பர்மிஷன் ஆகும்னு கேட்டிருக்கிறாரு. 14 தைப்பொங்கல் இல்ல, நமக்கு 15 தான் தைப்பொங்கல் இந்த வருஷம். டேட்டு மாறி மாறி வரும் சில வருஷங்களுக்கு. இந்த வருஷம் 15ஆம் தேதி தான் தைப்பொங்கல், அதனால அன்னைக்குதான் அரசு விடுமுறை. அரசு விடுமுறையில ரிலீஸ் ஆனா உங்களுக்கு ஜிஓ தேவையில்லை ஸ்பெஷல் ஷோ நடத்த. பட் 14 வந்து போகி பண்டிகைக்கு அரசு விடுமுறை இருக்கா அப்படிங்கிறது தெரியல. போகி பண்டிகை இருக்கா 14? ஸ்டேட் ஹாலிடே இல்ல, அன்னைக்கு அரசு விடுமுறை கிடையாது. போகிக்கு என்ன அரசு விடுமுறையா என்ன? வாய்ப்பு இல்லையே. விஷால் ப்ரோ, ஸ்டேட் ஹாலிடே தான். ஸ்டேட் ஹாலிடேவா இருந்துச்சுன்னா நீங்க வந்து பர்மிஷன் வாங்க தேவையில்ல, ஜிஓ படி தேவையில்ல, நீங்க வந்து 9 மணி ஷோ போட்டுக்கலாம். இல்ல 14ஆம் தேதி ஸ்டேட் ஹாலிடே தான் எனக்கு தெரிஞ்சு, ஷோரா தெரியல, பட் ஆனா 15 தான் தைப்பொங்கல். பிரகாஷ் ப்ரோ சொல்லுங்க சொல்லுங்க. எங்க அண்ணனை யாராச்சும் நீங்க அடிச்சாங்களா இல்லீங்களா? டெய்லி அடிச்சுட்டு தான் இருக்கிறாங்க, எங்க உங்க அண்ணன் கூட சேர்த்து எல்லாத்தையும் சேர்த்து அடிக்கிறாங்க, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, வாங்கிட்டு தான் இருக்கோம். நேத்து நம்ம வந்துச்சு யாருமே கேட்கலையா? இல்ல வந்துச்சு அடிலாம் வந்துருச்சு, எங்களுக்கும் வந்துச்சு கொஞ்சம் கொஞ்சம் மிச்சம் மீறி சொல்லுவாங்கல்ல. இது வந்து சிவகார்த்திகேயன் is the only star in Tamil cinema choosing unique script selection. ஏன் ப்ரோ விக்ரம் சூர்யாலாம் யாராவது ஏங்க இப்ப ரீசன்ட் டைம்ல அவரு போட்டுருந்தாங்க, என்னங்க யங் ஸ்டார் சொல்றாரு கோபால. இல்ல யங்ஸ்டர் ஸ்பெசிஃபை பண்ணுங்க. என்னது கோபால் ப்ரோ, அதை விடுங்க. கோபால் ப்ரோ நீங்க அதை விட பரவாயில்லைங்க, அதுக்கு முன்னாடி ஒண்ணு போட்டுருக்காரு, இஸ் டாப் மோஸ்ட் என்டர்டெய்னர் போட்டிருக்காரு, அதுதான் நீங்க ஒரு நிமிஷம் இந்த இதுல வரும்ல, என்னது அவரு டைலாக் போட்டுட்டீங்கன்னா நான் கேட்கவே மாட்டேன். சின்ராசா கையிலேயே பிடிக்க முடியாதுன்னு ஒரு டைலாக் வரும்ல, அதனால படம் ரிலீஸுக்கு 1 வீக் முன்னாடி 1 வீக் அப்புறம் எப்பயுமே இந்த மோட்ல தான் இருப்பேன். என்னமோ புதுசா பண்ற மாதிரி வந்து கேக்குறீங்களே, அதுதான் எனக்கு புதுசா பாருங்க. உங்க படத்தை நீங்க 1000 கோடி கூட போடுங்க, எனக்கு பிரச்சனையே இல்ல. ஒன்னாத்தான் போட்டுருந்தீங்க, பிரச்சனை இல்ல. ஒன்லி ஒன் போட மட்டும் நம்மளுக்கு புதுசா இப்பதான் பிறந்தீங்களான்னு கேட்கறது தோணுது. ப்ரோ அதை விடுங்க பரணி ப்ரோ. இன்னைக்கு பொங்கல் விண்ணர்னு போட்டதுக்கு எல்லாரும் உங்களை ட்ரோல் பண்றாங்க. கோபால் ப்ரோ, நான் பேசுறது கேக்குதா? கேக்குது சொல்லுங்க. இல்ல, உங்களை எல்லாம் ட்ரோல் பண்றாங்கல்ல பொங்கல் விண்ணர்னு போட்டதுக்கு. ஆக்சுவலா 2 years ஆஃப் ஐலான் பொங்கல் விண்ணர்னு இன்னைக்கு ஒரு ட்வீட் போட்டு விட்டுருங்க. அந்த பொங்கல் நீங்கதான் வின்னர். புரியல. 2 years ஆஃப் ஐலான் பரணி ப்ரோ அந்த ட்வீட் போடும்போது எனக்கு ஒரு பொங்கல் வின்னர்னு போட்டுருங்க ப்ரோ. அப்ப போட்டுருந்தேன்றீங்களா? போடுங்கன்றேன். இப்ப போடுங்கன்னு சொல்றீங்களா? அதுக்கு ஆமா, அந்த கிளாஸ்ல நீங்க தானே வின்னர்.
இல்ல ஓடுங்கம்மா வீரன். நான் இப்போ ஒன்னு சொல்லிடுவேன். ஆனா அது ஒரு மாதிரி வன்மமா போயிரும்பீங்க. அதனால நான் எதுவும் நீங்க பேசாம சொல்றது இருக்கேன். எல்லாமே உண்மைதாங்க. ஏதோ புதுசா வன்மத்தை கேட்கிற மாதிரி பண்றதெல்லாம் பரணி ப்ரோ சோலோ ரிலீஸ் ஆகி வின்னர்னு போட்டு ட்ரோல் வாங்குனீங்க. இத போடுங்க உண்மையான எஃபெக்ட் இது வேணான்றீங்க. இல்ல வேணாம். சரி இல்ல உங்க வீடியோக்கு ஒரு எக்ஸாம்பிள் இருக்கு ப்ரோ. எல்லாரும் முன்னாடி ஓடும்போது ஒரு பையன் மட்டும் திரும்பி ரேஸ்ல பின்னாடி ஓடுவான் பாத்தீங்களா? அந்த மாதிரி ஓடிட்டு இதுல நான் தான் வின்னர்னா எங்க ஒண்ணு போய் கப்ப கொடுக்குறேன். இல்ல கோபால் ப்ரோ, இந்த ஒரு ஆடு வரும் தெரியுமா? லயன் டேட்ஸ் ஆடா ஏதோ ஒரு ஆடு. அப்பா நான் வந்து வின் பண்ணி ரன்னிங் ரேஸ்ல வின் பண்ணிருக்கப்பா. பரணி ப்ரோ இது போட்டிருந்தீங்களா ட்ரைலருக்கு வந்து டியர் 1 லெவலுக்கு இருக்குன்னு ட்ரைலர் வியூஸ். இதெல்லாம் எப்படி இருக்கு? புக்கிங் இதெல்லாம் கலெக்ஷன்லாம் டியர் 1 அளவுக்கு இருக்கா? இல்ல இன்னைக்கு வீக் டேன்றதுனால கொஞ்சம் டிராப் பண்றாங்க. மத்தபடி வீக்கெண்ட் நல்லா தான் இருக்கும்னு சொல்றாங்க. சண்டேவே டிராப் தாங்க. அது இல்ல ப்ரோ, டியர் 1 அளவுக்கு இருக்கான்னு கேட்டேன். பரணி ப்ரோ நீங்க இன்ஸ்டா ஃபேமஸ் ஆயிட்டீங்க பரணி ப்ரோ. அவரு ட்ரைலர் வந்து டியர் 1 லெவல் வியூஸ் வந்திருக்குன்னு போட்டிருந்தாரு. அதான் கேட்டேன். தமிழ்நாடு ஓவர்சீஸ் படம் இல்ல ஒரு நிமிஷம். பராசக்தியை பொறுத்தவரையும் தமிழ்நாடு ஓவர்சீஸ் 2 நாள் நல்ல புக்கிங். இன்னைக்கு வந்து வீக் டேஸ் வழக்கம் போல தமிழ்நாடுல எப்படி எல்லா படத்துக்கும் ஒரு டிப் இருக்குமோ அதை விட கொஞ்சம் ஜாஸ்தியா தான் டிப் இருக்கு. அதர் ஸ்டேட் வந்து படம் வந்து எனக்கு தெரிஞ்சு அவ்வளவுதான் அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு அதர் ஸ்டேட்ல ரிலீஸே ஆகலையே. கேரளாலயும் கர்நாடகா மட்டும் தான் ரிலீஸ் ஆயிருக்கு. போதுமே, ரெண்டு தானே மெயின் நமக்கு. கேரளால எப்படி ப்ரோ ரிவ்யூஸ்லாம்? பிரகாஷ் ப்ரோ அவங்களுக்கு இந்த பாலிடிக்ஸ் எல்லாம் புரியுதா? அந்த பாலிடிக்ஸ் அங்கேயும் நடந்துச்சே. அதான் கேக்குறேன் ப்ரோ. அவங்களுக்கு ரிவ்யூஸ்லாம் எப்படி இருக்குன்னு கேட்டேன் கேரளால பரணி ப்ரோட்டு. இல்ல நீங்க சொல்ற இஷ்யூ புரிஞ்சுதான்னு கேக்குறீங்கல்ல, அதுக்கு நான் சொல்றேன் அங்கேயும் இந்த பிரச்சனை இருந்துச்சுங்கிறேன். கர்நாடகா ஆட்கள் என்ன போட்டிருந்தாங்க, கன்னடத்துல டப் பண்ணி போடுங்க, கன்னடத்துல டப் பண்ணி போடுங்க அப்படின்னு சொல்லி கர்நாடகா ஆட்கள் நிறைய பேர் போட்டிருந்தாங்க. ஆனா மத்த மொழிகள்ல எப்படிங்கிறது தெரியல. அது கேரளா சுத்தமா எனக்கு தெரியல, போட்டி எப்படின்னு கூட தெரியல. அது பரணி ப்ரோக்கு தான் தெரியும் கேரளா பத்தி, அவரு சொல்ல மாட்டேங்கிறாரு. ஓகே தான். ஆவரேஜ் ரிவ்யூஸ் ஆன் சைட் மிக்ஸ்டா தான் வந்துச்சு. ஓகே விஷால் ப்ரோ இருக்கீங்களா? அண்ணா சொல்லுங்கண்ணா. இந்த இது ஹரிஹர வீரமுள்ள ஏதோ ஒரு ரிலீஸ் ஆச்சு போன வருஷம். ஆமாண்ணா. அவங்க கூட சாயங்காலம் தான் வந்து சக்சஸ் மீட் நடத்தினேன். நம்மளால மத்தியானமே விட்டாரு பொங்கல் நின்று. அண்ணா அவர் தனியா வந்ததுனால அப்படி போட்டாருண்ணா. அண்ணா பரணி நீங்க ஒண்ணு கவனிச்சீங்களா? பரணி மதராசில சிவகார்த்தியின் தனியா உள்ள ஃபைட் பண்ண இது பண்ணிட்டு இருப்பாருல, வெளியே 2 பேர் என்னடா பைத்தியம் மட்டும் பண்ணிட்டு இருக்கான். சும்மா இல்ல ஏங்க இல்ல ஒண்ணும் பிரச்சனை இல்ல. விஷால் அந்த வீடியோ டெம்ப்ளேட் போட்டு இன்ஸ்டாகிராம்ல அந்த வீடியோ ட்ரெண்டிங் நீங்க பாக்கலன்னா அந்த வீடியோ ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கா? ஆமா ஏங்க 2 மில்லியன் வியூஸ் போயிடுச்சுங்க. நீங்க வேற, நான் நேத்து தான் பார்த்தேன். ஐயோ அவரு படத்துக்கு அவரோட இதை வச்சு அடிக்கிறாங்க பாத்தீங்களா? எல்லாம் பிரகாஷ் ப்ரோ. சரி ராஜேஷ் ப்ரோட்ட கேள்வி கேட்போம். ப்ரோ வந்து இந்த பொங்கலுக்கு இப்ப அடுத்த மிச்சம் இருக்க படத்துல எதுக்கு நீ ஆர்வமா இருக்கீங்க? தலைவர் தம்பி தலைமையில வாவாதியாரா? ஃபர்ஸ்ட் வாவாதியார் தான். சரி, இன்னைக்கு வாவாதியார் பேட்டி கொடுத்து இவரு பாத்தீங்களா, டைரக்டரோட பேட்டி, அதை பத்தி உங்களோட ஒப்பீனியன்? பார்த்தேன். வழக்கமா நலன் குமுகாரசாமி படமா எதிர்பார்த்து வராதீங்கன்னு சொல்லிட்டாப்ப. அப்படித்தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன். பாதி பாத்திருக்கீங்க, அதை முழுசா என்னன்னு விஷால் ப்ரோ சொல்லுவார். விஷால் ப்ரோ கொஞ்சம் சொல்லுங்க. அவர் எல்லாருமே தப்பா நினைச்சிட்டு இருக்காங்க. கேக்குது ப்ரோ, சொல்லுங்க ப்ரோ. கருப்பு டிராப்டுன்னு ஒரு நியூஸ் ஒன்னு கேள்விப்படுறேன், உண்மையா? இல்ல உண்மை இல்ல. இல்ல ஒரு நிமிஷம் அவர் கேட்கறதுக்கான சாராம்சம் உள்ள உங்களுக்கு புரியல, அதனால கேக்குறீங்க. அவர் இப்படியாச்சும் சொன்னாச்சும் நமக்கு அப்டேட் தருவாங்களா அப்படின்னு கேக்குறாரு. அபிஷியலா நீங்க சொன்னா கூட, நீங்க டேக் போட்டு ட்ரெண்ட் பண்ணா கூட அவங்க அப்டேட் தர மாட்டாங்க. சரி நீங்க சொல்லுங்க, உண்மையில யாருதான் அப்படி வழிமறிக்கிறா? இப்பதாங்க தம்பி படம் ரீசெண்டா கூட ஒரு ட்வீட் ஒண்ணு பார்த்தேன். 8 வழி சாலை கூட போட்டு நாங்க இது சர்வீஸ் ரோட்ல நின்னுக்கிறோம், யாரும் வழிமறிக்கல, சீக்கிரம் வாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு கூட ஒரு ட்வீட் ஒண்ணு பார்த்தேன். அது ஏன் அப்படி ட்வீட் வருது அப்படின்னா, சும்மா இருக்கும்போது கருப்பு வழி மறைக்காது. பதில் சொல்லட்டுமா? சொல்லிருங்க. எல்லா நேரத்திலயும் எல்லாருமே வந்து
பேக்கெட் நிறைய படத்தோட இருப்பாங்கன்னு சொல்ல முடியாதுல்ல. உங்க இது புரியுது ப்ரோ. அதுக்குன்னு சத்தியமா புரியல ராஜேஷ் அண்ணா. உட்காரக்கூடாதுல்ல. புரியல, நீங்க என்ன சொன்னீங்கன்னு புரியல. இல்ல எல்லா நேரத்திலயும் எல்லாருக்கு பாக்கெட்லயும் பைசா இருக்குன்னு சொல்ல முடியாதுல்ல. ஏன் கருப்பு டிலே ஆகுதுன்னா அதுக்கு இதுக்கு மேல சொல்ல முடியாது. அத அது புரியுது ப்ரோ. அதுக்குன்னு ஒரு 1.5 வருஷமாவா ரிலீஸ் டேட் சொல்லாம இழுத்துட்டே இருக்கிறது. இல்ல ரிலீஸ் டேட் சொல்லிட்டோம் அப்படின்னா அது அவங்கள பொறுத்த வரைக்கும் எப்படின்னா அவுட்புட் ரெடி படத்துக்கு. ஆனா வேற சில இடத்துல அவங்க வந்து கொஞ்சம் லாக் ஆயிருக்கிறாங்க. அது கூடிய சீக்கிரம் ரெடி ஆயிரும் ப்ரோ. அப்படின்னா வந்துட்டு இப்ப அடுத்து கருப்பு ரிலீஸ் ஆகாது, 46 47 தான் அடுத்து ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு மூவ் ஆன் பண்ண விடலாம்ல. அப்படிலாம் வாய்ப்பே கிடையாது. சூர்யா சார் படம் வரிசையா தான் வரும். நானும் வரமாட்டேன், கூட இருக்கிறவனையும் வர விட மாட்டான்னு இது என்ன நண்டு கதையா இருக்குது ப்ரோ. வேற யாரும் வர விடல. இல்ல அவங்க லைனப் இல்ல சூர்யா சார் லைனப் அப்படிதான் இருக்கும் பிரதர். நீங்க வந்து என்னதான் தலைகள்னு தண்ணி குடிச்சாலும் அவரோட லைனப் அவர் ஒரு படம் முடிச்சு அந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமா தான் அதுக்கு அடுத்த படத்துடைய அந்த ரிலீஸ் வேலைகள்லாம் பார்ப்பாங்க ப்ரோ. நாங்கெல்லாம் வாடி வாசலே பாத்துட்டோம் ப்ரோ. இல்ல அவர் அந்த மாதிரிதான் இது போயிட்டு இருக்கு. 48 வந்துருச்சு அடுத்து. இல்ல அதை நான் சொல்றேன், இது வரைக்கும் படம் ரெடியான படத்தை நான் சொல்றேன். நான் வந்து அந்த படம் என்ன எடுக்க ஆரம்பிக்கல, அதனால அதை பத்தி நம்ம பேசுறதுக்கு ஒண்ணும் கிடையாது. பட் எடுத்த படத்தை நான் சொல்றேன். ஆனா காத்திருப்பு அப்படின்னு ஒண்ணு இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் போனது நாங்க தான். அதையும் நான் பதிவு பண்ணிக்கிறேன். யாரு? சிம்பு ஃபேன். எஸ்டிஆர். அதுக்கு முன்னாடி சூப்பர் சீனியர் இருக்கோம் நாங்க. யாருங்க அது? அப்படின்ற மாதிரி நாங்க இருக்கோம். யாருன்னு சொல்றேன்? மறந்துட்டீங்களா? ஆனா ஒரு படத்துக்கு தானே அப்படி ஆகும். மேக்ஸிமம் வந்துரும்ல. இங்க நாங்க தொட்டாலே அதுக்கு முன்னாடி இல்ல அதுக்கு முன்னாடி 3 வருஷம் கேப்லாம் இருந்திருக்கு. அதாவது உங்களுக்கு வந்து ஷூட்டிங்கே வந்து போகாம இருந்த காலம் வேற. ஆமா, 5 இயர்ஸ் வந்து டோட்டலா ஷூட்டிங்கே போல. நமக்கு வந்து படம்லாம் ஒரு பக்கம் ஷூட்டிங் போவோம், ஆனாலும் படம் வராது. அப்படி இருந்த காலம்லாம் இருக்கு. புரியுது. ஏன் ப்ரோ எஸ்டிஆரும் ட்ரீம் வாரியரும் சேர்ந்து ஒர்க் பண்றதுக்கான இல்ல இது நான் வந்து இது நான் முன்னாடி ஒரு 2019 கேள்விப்பட்டது என்னன்னா, அப்போ ஒரு பொட்டன்ஷியல் ஸ்டுடியோஸ்ல ட்ரீம் வாரியர்ல கிடையாது, பொட்டன்ஷியல் ஒரு படம் பிளான் பண்ணாங்க. பட் அதுவும் அப்படியே பேச்சுவாக்கில நின்னுடுச்சு. இல்ல நான் ஸ்டுடியோ கிரீனோட பண்ணட்டேன், இன்னும் நல்லா இருக்கும், சுபிக்ஷமா இருக்கும். அது எப்படின்னா ஒரு சைக்கோபாத் கதை ஒண்ணு ரெடி பண்ணாங்க. பட் அது ஏன் டேக் ஆஃப் ஆகலன்னு எனக்கு தெரியல. பட் நடந்துச்சு, டாக்ஸ்லாம் நடந்துச்சு. எஸ்ஆர் பிரபுவோட பயோபிக்கா இல்ல ஆனா இப்ப 10 தல பண்ணிருக்காங்க. ஆனா 10 தல டிலேவ் இல்லாம வந்துச்சு. நீங்க எஸ்ஆர் பிரபு சாரை பத்தி என்ன, நான் வந்து நேர்ல பேசி பழகிருக்கேன், அதை வச்சு நான் சொல்றேன். செம்ம கேரக்டர் அவர் ஈகோ நீங்க டச் பண்ணீங்கன்னா, இல்ல அவர் ஈகோ டச் பண்ணீங்கன்னா அது யாரா இருந்தாலும் சரி, அது சூர்யா சார் ஃபேன்ஸா இருந்தாலும் சரி கடிச்சு வச்சிருவாப்ல. பேசியிருக்கிறேன் ப்ரோ, அவர்கிட்ட ஸ்பேஸ்ல இன்டராக்ட் பண்ணிருக்கோம், வாட்ஸ்அப்ல. இல்ல நான் நேர்ல பேசியிருக்கேன்னு சொல்றேன். ஸ்பேஸ்ல பேசுறது ஒர்க் பண்ணிருக்காரு, நேர்ல ரொம்ப பழகி இருக்காரு. அதனால அவர் சொல்றாரு, அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் சொல்றாரு. அவர்கிட்ட ரொம்ப க்ளோஸா, ரொம்ப 2 வருஷம் நீங்களாச்சும் கொஞ்சம் போய் ரெக்வெஸ்ட் பண்ணுங்க ப்ரோ. எல்லாம் செத்து போய் கிடக்குறோம் ப்ரோ. இல்லங்க, நீங்க ஒன்னே ஒண்ணு மட்டும் புரிஞ்சுக்கணும். நம்ம அந்த டீம்ல உள்ள 2-3 பேர்த்த கேட்டோம். அவங்களுக்கே அதாவது ஜீரோ இன்ஃபோ தான் அவங்கள பொறுத்த வரைக்குமே. அவங்களுக்கு ஒண்ணும் என்ன நடக்குது தெரியலன்ட்டாங்க. தெரிய மாட்டேங்குது, தெரியல எங்களுக்கு. சீரியஸா அவங்க சொல்ற வரைய அர்த்தங்க படத்துல ஒர்க் பண்ற ஆளு. இத்தனைக்கு நான் ஆர்ஜே பாலாஜி ஒரு கல்யாணத்துல நேர்ல பார்த்தேன். ஓகேங்களா, ஆர்ஜே பாலாஜி கூட தான் ஒருத்தர் இருக்கிறாரு. அவருக்கு ஆர்ஜே பாலாஜி கூட தான் வராரு. நான் ஆர்ஜே பாலாஜி கூட எல்லாம் பேசிட்டு அங்க போனதுக்கு அப்புறம் திரும்ப அவரை கூப்பிட்டு வச்சு பேசுறோம். அவருக்கு என்ன சொல்றது, உண்மையாலுமே ஜீரோ அப்படிங்கிற. ஜீரோ எங்களுக்கு தெரியல. அப்பயே நான் சொல்றேன், இப்ப இந்த கல்யாணம் நடந்து நான் இப்ப ஒரு 6 மாசம் இருக்குமா சென்னைக்கு போய் கல்யாணம் வந்து ஆர்ஜே பாலாஜி பார்த்து. ஆனா அதுக்கப்புறமே இந்த 5 மாசம் 6 மாசம் கழிச்சுமே அதே அப்டேட்ல தான் இருக்கு. அவங்களுக்குமே தெரியல. அதுதான் உண்மை. நீங்க எவ்வளவு கேட்டாலும் இருக்கு. 6 மாசமா ஒரு மில்லிமீட்டர் கூட நகர மாட்டேங்குது. போஸ்ட் ப்ரொடக்ஷனுக்கு தேவையான பைசா ஒண்ணுமே நடக்காது. அவ்வளவுதான். அதெல்லாம் ஃபைனல் ஆகி அவங்களுக்கு கையில அவுட்புட் வந்ததுக்கு அப்புறமா தான் அவங்க எல்லாமே ஒரு கிளியர் பிக்சருக்கே வருவாங்க, மத்தவங்களுக்கு சொல்லுவாங்க. நீங்க சொல்றது பார்த்தா இப்ப சூர்யானாக்கு இந்த வருஷம் ரிலீஸே எதுவுமே இருக்காது போல் இருக்கு.
லைன் பை ஏங்க லைன் ஜனவரி ரிசர்வ் பண்ணலாம். 12 தாங்க ஆகுது. ஜனவரி 12 தாங்க ஆகுது. அதுக்குள்ள நீங்க எல்லாரும் இந்த வருஷமே வராது வராதுன்னு சொன்னீங்க. அது ஜூன் எப்படிங்க? 12ல இருந்து இதுக்கு தான் ப்ரோ வெயிட் பண்றோம். ஜான் ஆயிடுச்சு, இன்னும் அதே நிலைமையில தான் நின்றுட்டு இருக்கிறோம். ரைட், ஓகே, நோ கமெண்ட்ஸ். நாங்க எப்போ சூர்யானா பர்த்டேக்கு வந்துட்டு ரிலீஸ் ப்ரோ மே 1 தானே இப்போ ரெட்ரோ வந்தது. இது வந்து நான் ரொம்ப பெரிய டிலே மாதிரி நீங்க சொல்லிட்டே இருக்கீங்க. மே 1 தானே படம் இப்போ ரெட்ரோ வந்துச்சு. 1 இயர் கூட ஆகல ப்ரோ. ரெட்ரோ ரிலீஸ் ஆகிற டைம்ல எல்லாம் ஒரு ஆல்மோஸ்ட் 50% ஷூட் முடிச்சிட்டாரு ப்ரோ கருப்புக்கு. அதான் ப்ரோ அதுல ஃபினான்ஷியல் இஷ்யூஸ் இருக்குன்னு சொல்றாங்களா, அது முடிச்சுட்டு வந்துரும் அவ்வளவுதான். அது புரியுது அதான் bro, but நமக்கு ஒரு வருஷம் ஒரு படம் வந்துருச்சுங்கிறதா இங்க மேட்ரு. ஓகேவா? ஆமா, ப்ரொடக்ஷன் இஷ்யூஸ், கதை இஷ்யூஸ் இதெல்லாம் ஃபேன்ஸ்க்கோ இல்ல ஜென்ரல் ஆடியன்ஸ்க்கோ தேவையில்லை. சூர்யா படம் வரல, ஏன் வரல அவ்வளவுதானே கேட்பாங்க. இப்போ நம்ம ட்விட்டர்ல இருக்கிறோம், நம்ம பேசுறோம், ஓகே. இது வந்துட்டு ஒரு நார்மலா ஒரு நெல்லையிலயோ இல்ல ஒரு சவுத் டிஸ்ட்ரிக்ட்ஸ்ல இருக்கிற ஆட்கள் ட்விட்டரே பெருசா தெரியாது அப்படின்றவங்ககிட்ட எல்லாம் போயிட்டு நீங்க கேட்டீங்க அப்படின்னா என் தலைமை படம் வரல நான் ஃபீல் தானே பண்ணுவான். அந்த மாதிரி ஒரு சாமானிய ஒரு ஃபேனோட வாய்ஸா தான் நான் பேசிட்டு இருக்கேன். சரி, ரிலீஸ் டேட் அனௌன்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா டிலே ஆச்சுன்னா உங்களுக்கு எவ்வளவு இதோட கஷ்டமா இருக்குமா இல்லையா? ப்ரோ இது எப்படி தெரியுமா இருக்கு? ஒண்ணு மருந்து குடிச்சாக்கணும்னு சொல்ற மாதிரி. இல்ல நான் கேக்குறது உங்களுக்கு புரியுதா இல்லையா? அதாவது அவங்க கான்செப்ட் என்னன்னா கம்ப்ளீட் பண்ணிட்டு எல்லாத்தையும் இப்போ வந்து வாவாதியார எடுத்துக்கங்களேன், அது டிசம்பர் 5ல போட்டு இப்போ வந்து ஏதோ ஒரு சிச்சுவேஷன்ல அந்த படம் வந்து இப்போ பொங்கல் அப்படி அந்த டேட் வந்திருந்தா கூட இந்த அளவுக்கு அதுக்கு இது கிடைக்குமான்னு தெரியாது. இப்போ இந்த டேட்டுக்கு வந்திருக்குது. இப்போ இது கிடைக்க போற ரீச் அப்படின்றது வந்து வேர்ட் ஆஃப் மவுத் பாசிட்டிவா இருந்துச்சுன்னா அதோட ரீச்சே வேற, சரியா? ஸோ அந்த மாதிரி தான் அது ஒரு சிச்சுவேஷன் நடக்கும். அங்க எல்லாமே வந்து அவங்க என்ன பிளான் பண்றாங்கன்னா, இதுக்கு முன்னாடி நிறைய வாட்டி ட்ரீம் வாரியர் பிளஸ் சூர்யா சார் படம் வந்து டேட் போட்டு தள்ளி போயிருக்கு. அந்த மாதிரி ஆகக்கூடாதுன்னு பாக்குறாங்க, அவ்வளவுதான். ப்ரோ ட்ரீம் வாரியரும் சூர்யானாவும் சேர்ந்து ஒர்க் பண்றது தான் ப்ரோ ரெண்டாவது படம். என்ஜிகே சொல்றாரு, என்ஜிகே அப்படிதானே போச்சு. ஆமா, அதான் என்ஜிகேவும் அதே மாதிரி தானே போச்சு. டேட் போடுவாங்க, தள்ளி போயிடும், அந்த மாதிரி தான் இருந்தது. கக்காசி ப்ரோ சொல்லுங்க ப்ரோ. ஏன் ப்ரோ இவ்வளவு நெகட்டிவிட்டி? விடுங்க, ரிலீஸ் ஆகணும். ஏன் இவ்வளவு நெகட்டிவிட்டியா ப்ரோ? புலம்பின்னு இருக்கிறேன் நெகட்டிவிட்டின்றீங்க. இல்லைங்க, புலம்புறதான் சொல்றேன். அவர் ரெட்ரோ வந்து 6-7 மாசம் தான் ஆகுது. நீங்க என்னமோ சிம்பு பட ரேஞ்சுக்கு பேசிட்டு இருக்கீங்க. அவங்க மாவீரன் வார்த்தை மாவீரன் வார்த்தை பிரயோகம். ரெட்ரோக்கு முன்னாடி 6 மாசத்துக்கு முன்னாடி தான் உங்களுக்கு அங்குவா வந்துச்சு, அதையும் மறந்துட்டீங்க. ஏங்க 2 வருஷம் அதெல்லாம் நாங்க மறக்கணும்னு தான் யோசிக்கிறோம். அதெல்லாம் மறக்கணும். இது ரிலீஸ் ஆக போற படம், விடுங்க. இது நெகட்டிவ் சொல்லக்கூடாது எதுவுமே. ப்ரோ நெகட்டிவாவே சொல்ல ப்ரோ. ஏன்னா அந்த டீசர்லாம் வந்த போது பசங்க எல்லாம் அவ்வளோ, அதாவது எப்படி சொல்றது, ட்விட்டரை விட்டு வெளியில போன ஃபேன்ஸ் முதல் கொண்டு உள்ள வந்து உட்காந்து உள்ள வந்து உட்காந்து இருந்த ஃபேன்ஸும் வெளியே கிளம்பி போறாங்க டேட் இல்லாம. அதுலயும் பாருங்க, அந்தகன் பட டீம் மாதிரி எல்லா ஃபெஸ்டிவலுக்கும் போஸ்டர் மட்டும் வருது, எப்போ ரிலீஸ்னு சொல்ல மாட்டேங்கிறாங்க. அதான் ப்ரோ, இப்போ மத்த ஃபேன்ஸ் எல்லாம் மத்தவங்க தான் அடிப்பாங்க, நம்ம ஃபேன்ஸ் நம்மளே அடிக்கிறாங்க. அதான் பிரச்சனை. அண்ணனுக்கு ஒண்ணு அண்ணனே அடி போனாங்க. பாசிட்டிவா பேசினா அவரை போய் கிடைக்கிறது. பேசுறது எனக்கு தெரிஞ்ச அட்லீஸ்ட் பாயிண்ட் அவர் எதுனா பேசினா கூட எதுனா ஒரு என்டர்டெயின்மெண்டா இருக்கும். ஆமாங்க, பேசவே கிடைச்சிருங்க எல்லாரும் போய். இல்ல இனிமேல் அவர் ஸ்டுடியோ கிரீன் படத்தையும் பேச முடியாது, வேற எந்த படத்தையும் பேச முடியாது இப்போதைக்கு. அவங்க வந்து ரிலீஸ் ஆகி 2 மணி நேரத்துல பொங்கல் வின்னு போட்டு செலிப்ரேட் பண்றாங்க அவங்க படத்தை. நம்ம தான் அடிச்சிட்டு இருக்க எல்லாத்தையும் போட்டு. இதெல்லாம் எப்ப வரும் தான் ப்ரோ வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஆர்ஜே விஷால் ப்ரோ, அரசனுக்கு அப்போ வந்து டிக்கெட் கிவ் அவே கொடுப்பீங்களா? கண்டிப்பாண்ணே. படம் வந்துட்டு கன்ஃபார்ம் ரிலீஸ் ஆகுதுன்னா இந்த வருஷம் கன்ஃபார்ம் ரிலீஸ் ஆகுமியா? அது என்ன ரிலீஸ் ஆகுதுன்னா ரிலீஸ் ஆகும் கண்டிப்பா. விஷால் ப்ரோ 10 டிக்கெட் அரசனுக்கு. விஷால் ப்ரோ சொல்லுங்க பல்தான். நம்ம பாய்ஸ் கேங்ல இருந்து யாருக்கு கொடுக்க வேணாம் சொல்லிட்டேன் ப்ரோ. கமெண்ட்ல ஒரு பிரச்சனை ஒண்ணு வந்திருக்கு. நான் அக்கண்டா கொடுத்தேன். நம்ம ஆகாஷ் வந்து ஜனநாயகம் கொடுத்தாரு, பாத்துக்கங்க. எங்க நிலைமையே எப்படின்னா ஆல்ரெடி போஸ்ட் பண்ணி பல்தான். நீங்க வந்துட்டு நீங்க ஒரு எதிர்பார்ப்போட இருக்கீங்க, நமக்கு எதிர்பார்ப்பே கிடையாது. அதுதான் இங்க நீங்க ஒவ்வொரு ஃபேண்டம் ஒண்ணு ஒண்ணுமே கிடையாது. டீசர் வந்தா ஓகே, அவ்வளவுதான். போஸ்டர் வந்தாலும் ஹாப்பி, டீசர் வந்தாலும் ஹாப்பி.
நல்ல படம் பண்ணுன்றதெல்லாம் எதிர்பார்ப்பே இங்க கிடையாது. படம் பண்ணணும் அவ்வளவுதான். அந்த மைண்ட் செட்ல இருக்கனால தலைவர் ரெகுலரா ஒரு படம் அவ்வளவுதான். அதுக்கு வந்து ஒரு போதும். படம் அவ்வளவுதான் தலைவா. நீ வந்துட்டு அந்த அதை தாண்டு தலைவா, இதை தாண்டி இந்த 100 கோடி எங்க இந்த காமெடியே வேணாம். 2 படம் பண்ணு தலைவா, அவ்வளவுதான். அது எப்படி இருந்தாலும் ஓகே. அதுக்கு நீ வந்தா ராஜாவாதான் வருவன்ற அளவுக்கு போயிட வேணாம். கொஞ்சம் ஓரளவுக்கு கொஞ்சம் டீசெண்டா நீ பண்ணனா ஓகே, சூப்பர். 10 தலைலாம் இப்ப ஒரு மாதிரி சொல்றாங்களா, நான் தியேட்டர்ல ஒரு மாதிரி வேண்டாம் திரைப்படம் வேண்டாம்னு சொல்றீங்க. அவ்வளவுதான். அவ்வளவுதான் தலைவா. 10 தலைலாம் நான் ஒரு மாதிரி 10 தலைலாம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தான் இருந்துச்சு. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் அவர் வரமாட்டாரு, இன்டர்வல்ல தான் வருவாரு. சரி எங்கடா இது கௌதம் கார்த்திக் படமா இது, ஏன்டா எஸ்டிஆர் படம் நீங்க அந்த ரேஞ்சில. ஏன்னா நான் வந்துட்டு ரீமேக்கும் பாக்கல மஃப்டியும், சரின்ட்டு போயிட்டு. இல்ல விஷால் ப்ரோ, நீங்க வந்து ஒரிஜினலா மஃப்டி பாருங்க, ரொம்ப பிடிக்கிறோம். ரொம்ப பிடிக்கும் சொன்னாங்க, வேற லெவல்ல இருக்கும். அதுவும் முக்கியமா கௌதம் கார்த்திக் ரோலங்க இன்னும் சூப்பரா பண்ணிருப்பாரு அவரு. யாரு டாலி தனஜயாவா யாருன்னு பேர் சொன்னாங்க. இல்ல இல்லங்க டாலி இல்லங்க, அவரு நல்ல பேருங்க. இவருங்க பேர் மறந்து பிரசாந்தினியோட ரிலேஷனுங்க அவரு. உக்ரம் ஹீரோவா? உக்ரம் ஹீரோ அவரு தான் பண்ணிருப்பாரு, சூப்பரா பண்ணிருப்பாரு. ஓகே ஓகே, சூப்பரா பண்ணிருப்பாரு. நான் ஒண்ணு சொல்லட்டுமா? சொல்லுங்க. நான் வந்து ட்வீட்டா போடலான்னு சொல்லி வச்சிருந்தேன். ஆக்சுவலா நான் ரீசெண்டா தானே பகவந்த் கேசரி பார்த்தேன். என்னடா அங்க போறேன்னு நினைக்காதீங்க. அது நிறைய பேருடைய டாக்ஸ் எல்லாம் எப்படி இருந்துச்சு அப்படின்றதெல்லாம் நான் பார்த்துட்டு படம் பார்க்குறப்ப எனக்கு என்ன தோணுச்சுன்னா, நம்ம மக்கள் இந்த படத்தை பார்க்குறப்ப பாலையா படம் அப்படின்ற அந்த கான்செப்டோட மட்டும்தான் பார்த்துருப்பாங்க. எனக்கு என்னமோ அந்த கான்செப்ட் வந்து விஜய்க்கு செட் ஆகும்னு தோணுது. அது அவுடேட்டட் சப்ஜெக்ட் தான், பட் அது கமர்ஷியலா பாக்குறப்ப நம்மளுக்கு அது செட் ஆகும் அப்படின்ற மாதிரி தோணுது. நிறைய பேர் அதான் சொன்னாங்க, நல்லா விஜய் சூப்பரா இருக்கும் படம் பாக்குறப்ப. எனக்கு கேசரி பாக்குறப்ப எனக்கு அப்படிதான் தோணுச்சு. இது வந்து ஓகே, இது பாலையா படம்ன்றதுனால நம்ம வந்து அந்த மைண்ட் செட்ல பாத்துருப்போம், இது அவர் என்ன பண்றாரு, என்ன காமெடி பண்றாரு அப்படின்ட்டு. அந்த கோர் கான்செப்ட் வந்து அப்படியே விஜய் சாருக்கு சில இது பாக்குறப்ப வந்து எனக்கு என்னமோ அப்படி தோணுச்சு. பட் படம் பார்ப்போம், படம் பாக்குறப்ப தெரியும். வருமா? வருங்க, ஏன் வராம போறதெல்லாம் வரும், கண்டிப்பா வரும். என்னன்னா இவங்க வர போடுறதுக்கு என்னமோ சரி, சிபிஎஃப்சி வந்து ரொம்ப அநியாயம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. போனா போயிட்டு தேவ் ராம்நாத் ஒரு பேட்டி கொடுத்திருக்காருல்ல. என்னன்னா இப்ப ஒரு ரீசல் பேட்டி ஒன்று கொடுத்திருக்காரு. அதுல என்னன்னா டிசம்பர் 18 வந்து பராசக்தி, 19 வந்து பராசக்தி அப்ளை பண்ணிருக்காங்களாம், 18 வந்து ஜனநாயகம் அப்ளை பண்ணிருக்காங்களாம். அதே மாதிரி 22 இவங்களுக்கு வந்து கட்டு கொடுத்துருக்காங்க, ஓவர் கட் சொல்லியிருக்காங்க போல இருக்கு இந்த படத்துக்கு, பராசக்திக்கு. அதனால என்ன பண்றாங்க இவங்க, நாங்க சரி ரிவைசிங் கமிட்டி போறோம்னு சொல்லிட்டு டக்குனு அங்க லெட்டர் விட்டு அங்க போயிட்டாங்க, ரிவைசிங் கமிட்டி போயிட்டாங்க. அங்க போய் இவ்வளவு நாள் டிலே பண்ணி ரிலீஸுக்கு முந்தின நாள் தான் கொடுத்துருக்காங்க அந்த சென்சார் இதை. அது மாதிரி இவங்களுக்கு ஏதாவது கட்டு எதாவது சொல்லியிருந்தாங்கன்னா இவங்க டக்குனு இவங்களும் ரிவைசிங் கமிட்டி போயிருக்கலாம். இவங்களுக்கு தரேன்னு சொல்லி இழுத்தடிச்சுதான் சிக்கலா போச்சு. இப்ப படத்தோட செட் சர்டிஃபிகேட் கொடுத்துருக்கணும், இல்ல தரலன்னு சொல்லியிருக்கணும். ரெண்டுமே பராம தரேன்னு சொல்லி இழுத்தடிச்சுதான் சிக்கலா போச்சு. இப்ப கோர்ட்டுக்கு போனதுக்கு அப்பவே ரிவைசிங் கமிட்டியே போயிருக்கலாம் போல. ஆமா, போயிருந்தா இன்னைக்கு படத்தை பார்த்திருக்கலாம். ஏன்னா 14ஆம் தேதி பொங்கலும் போச்சு, அஜித் பல்தான் ஆசைப்பட்ட 23ஆம் தேதி வாய்ப்பு இல்லை போல இருக்கு. ஏன்னா 23 வாய்ப்பு இல்லையானே? அதுதான் நான் சொல்லிட்டு இருந்தாங்க. 23 எங்கங்க ரிலீஸ் ஆக வாய்ப்பு இல்லை, டவுட் ரொம்ப. அண்ணா அப்புறம் என்னென்னமோ இன்னைக்கு சொல்லிட்டு இருந்தாங்களேன்னா, அந்த பிப்ரவரினா அந்த எலெக்ஷனோட இதெல்லாம் வந்துரும், அது வந்துச்சுன்னா இன்னும் கஷ்டம். அது என்ன சொன்னாரு, ஷாம் இல்ல போல போயிட்டாரு. என்ன பல்தான் ஏதோ சொல்லிட்டு இருந்தாருல ஷாம். ஸ்டார்டிங்ல சொல்லியாச்சு, நம்ம அதை பத்தி தான் பேசணும். ஓகே ஓகே, சரி சரி, ரைட், ஓகே. எல்லாம் நாளைக்கு போயிட்டு ரெஸ்ட் எடுங்க. கமெண்ட்ல ஒரு 2-3 பிரச்சனை வந்திருக்கு பாருங்களேன். கமெண்ட் டைப் எல்லாம் பாக்கறதுல, எல்லாம் திட்டிகிட்டே கிடக்குறாங்க, எனக்கு பாக்குறதே இல்லை. இருங்க என்னன்னு பாப்போம். சூர்யா ராம்குமார் ப்ராஜெக்ட் இருக்கா, பிரகாஷ் வந்து ஸ்மார்ட் பிரகாஷ், பரணி வந்து வன்ம பரணி. ஏன் பேரை மாத்த சொல்றாரு ஒருத்தர்? அந்த வேல்பாரி மூவி என்னாச்சு? ஆமா, டிடிடி சங்கிலி பொங்கலி கதவு தர உங்களுக்கு சூட்டபிள் கண்டென்ட், ஹவ் இஸ் யுவர் எக்ஸ்பெக்டேஷன்? அது வேணா நியாயமான, நல்லா இருக்கு, சூப்பர், நல்லா இருக்கு ட்ரெய்லர், ஜீவா ட்ரெய்லர் நல்லா இருக்கு. படம் இல்ல, டீசரே நல்லா இருந்துச்சு, கண்டிப்பா படம் நல்லா இருக்கும். இல்ல எனக்கு இதுல என்னன்னா, இந்த ட்ரிபிள் டில வந்து ஹாப்பினஸ் என்ன அப்படின்னா, டவுன் சவுத், ரொம்ப டவுன் சவுத்ல இருந்து நிறைய யூடியூபர்ஸ் உள்ள வந்திருக்காங்க சினிமாக்குள்ள. சுபாஷ் கண்ணன், சர்ஜின், அது வந்து ரொம்ப ஹாப்பி. அதுவும் அந்த சுபாஷ் கண்ணன் பையன்லாம் வந்து எனக்கு தெரிஞ்சு ரொம்ப வருஷம் அவன் ட்ரை பண்ணிட்டே இருந்தான். இதுக்கு முன்னாடி 2-3 சேனல் அவனுக்கு வந்து இதாச்சு. அதுக்கப்புறமா இப்போ ஒரு டீம் ஃபார்ம் பண்ணி அவன் வந்து அது ஒன்று பண்ணது எல்லாமே வந்து அவனுக்கு கரெக்டா செட் ஆயிருக்கு. அப்புறம் சர்ஜின்னு சொல்ல வேண்டாம், அவங்க அம்மாவும் சேர்ந்தே நடிச்சிருக்காங்க அந்த படத்துல. அது ஒண்ணு எனக்கு ரொம்ப இதா இருந்துச்சு. பட் ட்ரெய்லரா பாக்குறப்ப எனக்கு வந்து பெருசா ஒரு இம்பாக்ட் கொடுக்கல. பட்
படமா பாக்குறப்ப நம்மளுக்கு அது கொடுக்கும்னு நினைக்கிறேன். அவ்வளவுதான். ப்ரோ மத்த கேள்வியெல்லாம் விட்டீங்க, அந்த கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொல்லுங்க. நேர கடைசி கேள்விக்கு பதில் சொல்லிட்டு கிளம்பிட்டாரு. என்ன கேள்வி? ஃபர்ஸ்ட் இந்த சூர்யா ராம்குமார் ப்ராஜெக்ட் தானே, அதானே கேக்குறீங்க? நான் வேற எதை கேட்க போறேன்? அது இன்னைக்கு தானே கொளுத்தி போட்டாங்க இல்லையா? கொளுத்தி போட்டுருக்காங்க. இல்ல எஸ்கே பண்ணல, அது வேணா தெரியும். ஆனா வந்து சூர்யா பண்றாரா இல்லையாங்கிறது தெரியல. ஃபர்ஸ்ட் பண்றதுக்கான வாய்ப்புகள் மிக குறைவுன்னு தான் நினைக்கிறேன். ஓகே, சோ பிட்ச் பண்ணி நான் செக் பண்ணிட்டு சொல்றேன். இன்னும் விசாரிக்கல, அது ஃபர்ஸ்ட் செக் பண்ணல. வேணா ஒரு நண்பர் இருக்காரு, அவர்கிட்ட கேட்போம் ஃபர்ஸ்ட் யார்கிட்ட போயிருக்காரு. ஏன்னா ராம்குமார் வந்து ரஜினிகிட்ட பண்றதா இருந்துச்சு, சிம்புட்ட இருந்து விக்ரம்கிட்ட போனாரு, விக்ரம்கிட்ட இருந்து நயன்தார்கிட்ட போனாரு, நயன்தார்கிட்ட இருந்து திடீர்னு அவருக்கு ஆஃபர் வந்து சூப்பர் ஸ்டார்ட்ட வந்துச்சு, சூப்பர் ஸ்டார்ட்ட போனாரு. இப்ப அங்க எதுவுமே இல்லைன்னு இப்ப அவர் எங்க போயிருக்கிறாருன்னு தெரியல. இன்னைக்கு நிறைய பேர் பார்த்தாரு சூர்யாட்ட போயிருக்கிறாருன்னு. பட் எனக்கு தெரிஞ்ச அது வாய்ப்பு மிக 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 கம்மின்னு நினைக்கிறேன். செக் பண்ணி பார்ப்போம், செக் பண்ணி பார்த்துட்டு சொல்றேன். ஓகே, இன்னைக்கு ஏன் எல்லா நாளைக்கு வேணா ஒரு மெசேஜ் ஞாபகப்படுத்துங்க. எஸ்டிஆர் கிராஸ் பண்ணியே வருதுன்னு தெரியல. ஏன் ராம்குமார் ப்ராஜெக்ட்னாலயா? ராம்குமார் ப்ராஜெக்ட் அவரு தானே பண்ண வேண்டியது, அவரு தானே அனௌன்ஸ் பண்ணாரு. இல்ல கடைசியா ஒரு 15 நிமிஷம் நம்ம என்ன பேசினாலுமே அதுக்குள்ளார எஸ்டிஆர் ஒரு கிராசிங் ஒண்ணு போட்டுறாரு. அவனின்றி அசையாத அணு அப்படிங்கிற மாதிரி இங்க வந்து இதுல இருந்து என்ன தெரியுது, எல்லா நல்ல ப்ராஜெக்டையும் வச்சிருந்தாரு, ஆனா மத்தவங்களுக்கு தாரவாத்து கொடுத்துட்டாரு, வேற ஒண்ணும் இல்ல. அஸ்வத் இருக்காங்க பல்தான், நாங்க இருக்கோம். இல்ல இந்த அஸ்வத் மட்டும் சிம்பு ஃபேனா இல்லாம இருந்திருந்தாருன்னா, அஸ்வத் மட்டும் சிம்பு ஃபேனா இல்லாம இருந்திருந்தாருன்னா இந்நேரம் அவருக்கு கொடுத்த வாய்ப்புக்கு அவர் வெளியே போயிருப்பாரு. ஏன்னா பயங்கரமான அவருக்கு நிறைய சான்ஸ் வந்துச்சு. அவர் எல்லா வாய்ப்பையும் விட்டுட்டு இருந்தாலும் சரி நம்ம அனௌன்ஸ் பண்ணிட்டோம், அது போட்டோ ஷூட்லாம் நடத்திட்டோம் அப்படின்னு கொஞ்சம் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. அரசன் ஷூட்டிங் முடியட்டும், இல்லைன்னா அடுத்த பேர்ல எல்லாம் போகலாம்னு வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. அரசன் மட்டும் கண்ணும் கொள்ளையடித்தால் டைரக்டர் என்ன பண்றாரு என் தலைவன்? அவர் விடுங்க, நான் மனவருத்தமா இருக்கு. எனக்குலாம் வந்து கோவம் தான் வருது. இப்ப போயிட்டு போகுது அந்த படம். ப்ராஜெக்ட் இல்ல அடுத்த ப்ராஜெக்ட் பண்ணிட்டு போக வேண்டியதானே, இல்ல அடுத்த ஆள் கூட பண்ண வேண்டியது. மத்தவங்க வரலையா? இல்ல அதான் சொல்றேன், இல்லைங்க அது எதுவுமே கன்ஃபார்ம் இல்ல. அடுத்த ப்ராஜெக்ட் இருக்கு, அடுத்த நிறைய சேர்த்து முயற்சி பண்ணிருக்கலாம். சில பேர் அவங்க டைம் லைன்ல வேஸ்ட் பண்றாங்க, அவ்வளவுதான். ஏன்னா எனக்கு இந்த ஐலாண்ட் டேரக்டர் மேலேயும் கோவம் இருந்துச்சு. இந்த இன்டர்நெட் நாளெல்லாம் எப்படிப்பட்ட படம் கொடுத்துட்டு ஐலாண்டு ஒரு படத்துல போய் லாக் பண்ணி அதுல நிறைய கொஞ்சம் சிக்கலாகி பட்ஜெட் இஷ்யூ சொல்லி நிறைய குறைச்சி நீங்க எடுக்க நினைச்சது எடுக்க முடியாம போய் அதுக்கப்புறம் அவ்வளவு பெரிய பட்ஜெட் லாக் ஆகி அது அவ்வளவு தூரம் ஒரு 4-5 வருஷத்துக்கு வேஸ்ட் பண்றதுக்கு டக்குன்னு இன்டர்நெட் மேலே ஒரு 2-3 படம் பண்ணிட்டு ஆட்டோமேட்டிக் இண்டஸ்ட்ரி உங்க மேல நம்பிக்கை வந்துடும். அதுக்கப்புறம் பெரிய கைங்க வரும்போது அதுல நீங்க பணத்தை கொட்டி என்ன வேணாலும் எடுத்துட்டு போயிடலாம். செகண்ட் படத்துலயே இவ்வளவு கஷ்டப்படக்கூடாது. பட் இப்ப இந்த படமே பாருங்க, 150-200 கோடி பட்ஜெட், 250 கோடி பட்ஜெட் வந்தாலும் இழுக்குது. ஹிஸ்டாரிக்கல் சப்ஜெக்ட் அது நார்மலா சின்ன பட்ஜெட் போய் பண்ணிட்டு போயிடலாமே. கண்ணு மண்ணு கொள்ளையெடுத்த மாதிரி இந்த 2 படம் பண்ணிட்டு ஆட்டோமேட்டிக்கா நம்பிக்கை வந்துடும். சின்ன பட்ஜெட்ல ஒண்ணு பண்ணலாம், அது சூப்பரா இருக்கும். என்ன போங்க, வேணாம், அது சிம்போட பண்ண வேணாம், வேற கூட பண்ணட்டும். அது உண்மைதான். அன்ஸ்டாப்பபிள் ஃபோர்ஸ் மீட்ஸ் அன் இம்மூவபிள் ஆப்ஜெக்ட் மாதிரி தான் எஸ்டிஆர் கை வைக்கிறதெல்லாம் முடியுது. இல்ல யோசிச்சுப்பாங்க எவ்வளவு லைனப் இருந்துச்சு பாத்தீங்களா? வெற்றிமாறன் முடிஞ்ச உடனே ராம்குமார் ப்ராஜெக்ட் முடிஞ்ச உடனே அஸ்வத் ப்ராஜெக்ட் முடிஞ்ச உடனே இன்னொரு என்ன ப்ராஜெக்ட் சொன்னாங்க, சூப்பரான ப்ராஜெக்ட் தேசிங் பெரியசாமி. தேசிங் பெரியசாமி லைனா 4ம் போய் காட்டுறது 4ல 1 தான் நடக்குது. இன்னும் 1 எப்ப நடக்குதுன்னு தெரியல. சொல்லிட்டு கிளம்பிட்டாப்ல, அவ்வளவுதான். சரி ரைட், ஓகே நடக்கட்டும், பாப்போம். சரிங்க, மணி 10 நாளைக்கு ஒரு ஒர்க்கிங் டே இருக்கு. நாளைக்கு ஒரு நாள் முடிச்சிட்டோம்னா அதுக்கப்புறம் லீவ் தான். தொடர்ச்சியா பேசுவோம். பாய். ஓகேண்ணா, பாய் ப்ரோ. கருப்பு அப்டேட் வர்றதுக்கு எதுனா ஜெண்டா மட்டும் போட்டு வைங்க. நீங்க டேக் பண்ணுங்க எஸ்ஆர் ப்ரோ. பாய்.